கர்த்தருடைய மேகம் வராம கர்த்தருடைய உறவே வராது. परमेश्वर के बादल आने के बिना परमेश्वर का संबंध नहीं बन सकता. हालेलुया. எந்த இடத்துலலாம் கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினதோ, जहां पर परमेश्वर की महिमा आकर उतरी, அந்த இடத்தில் தான் கர்த்தருடைய உறவு தொடங்கினது. वहीं परमेश्वर का संबंध वहां से शुरुआत हुआ. கர்த்தருடைய சமூகத்தின் அந்த அபிஷேகத்தை நீங்க உணராத பட்சத்துல, परमेश्वर के समूह के अभिषेक को जब तक आप स्मरण नहीं करते हो, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற பிரசன்னத்தை உணராத பட்சத்துல, परमेश्वर की प्रसन्नता को जब तक आप स्मरण नहीं करते हो, நம்மளால கர்த்தருக்கும் நமக்கு ஒரு உறவை தொடங்க கூட முடியாது. हम और आप परमेश्वर के बीच में एक संबंध को हम शुरुआत भी नहीं कर सकते हैं. ஆசீர்வாதத்தை பெறலாம், आशीष को पा सकते हैं, நன்மைகளை பெறலாம், भलाई को पा सकते हैं, விடுதலையை பெறலாம், छुटकारा पा सकते हैं, எதனாலும் பெற்றுக்காங்க. कुछ भी आप पा लो. கர்த்தருடைய உறவு பெறலனா எல்லாமே ஜீரோ. परमेश्वर के साथ अगर आपका संबंध नहीं तो सब कुछ शून्य है, எல்லாமே வீணாய் போயிடும். सभी कुछ व्यर्थ है. யாத்ராகம 40ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தை निर्गमन 40वां अध्याय 34वें वचन में पढ़ेंगे. निर्गमन 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. ஹல்லேலூயா, हालेलुया. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. तब एक बादल मिलाप वाले तंबू को छा गया, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. और यहोवा का तेज निवास स्थान में भर गया. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இங்க நான் இந்த வார்த்தைக்காக நான் 2 நாட்களா ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். इस वचन के लिए मैं 2 दिन से तैयार हो रहा हूं. ஆனா இன்னைக்கு வொர்ஷிப் நடத்தின பிரதருக்கும் தெரியாது, பாட்டு படிச்சவங்களுக்கும் தெரியாது என்ன மெசேஜ் கொடுக்க போறேன். वर्शिप चैनल ब्रदर भी को भी नहीं जानते थे, या गीत गाए उनको भी नहीं जानते कि मैं आज क्या संदेश देने वाला हूं. ஆவியானவர் அழகாய் மகிமைக்குள்ளாக எப்படி மகிமை பெற்றுக்கொள்ளும் என்று அழகாய் நடத்தினார். लेकिन परमेश्वर कैसे महिमा के अंदर में चलाना, अच्छी तरह से सबको परमेश्वर ने चलाया. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. சோ பாருங்க, தேவனுடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள अब வேண்டும். परमेश्वर को चलाना को हम देख लेते हैं. இது சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பினது. कहता है मिलाप वाले तंबू को परमेश्वर का बादल छा गया. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை நிரப்ப முடியும். आज भी परमेश्वर की महिमा हमारे जीवन में भरेगा और भरेगा. ஹல்லேலூயா, हालेलुया. அந்த மகிமை நிரப்பும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றம் உள்ளது கடைசியில் பார்க்க போகிறோம். परमेश्वर की जो तेज हमारे को भरता है तो क्या बदलाव होगा आखिर में हम देखेंगे. ஆனால் அதற்கு முன்பாக लेकिन उसके पहले மகிமை யாருடைய வாழ்க்கையை நிரப்பும் என்பதை நாம் முதலாவது பார்க்க जो வேண்டும். परमेश्वर की जो तेजी है जिसके जीवन को भरने वाली है उसे हम देखेंगे. இந்த யாத்ராகம 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது इस निर्गमन 40वें अध्याय में जब हम देखते हैं, கர்த்தருடைய ஒரு மேகம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை மூடுவதற்கு முன்பாக जब परमेश्वर का बादल आके उस मिलाप वाले तंबू को घेरने के पहले 1ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला वचन कहता है, கர்த்தர் மோசேயை நோக்கி, परमेश्वर यहोवा ने मूसा से कहा, நீ முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. पहले महीने के पहले दिन में मिलाप वाले तंबू में निवास को खड़ा कर दे. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க சொல்லுகிறார், நீ வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும். तो उस निवास स्थान की स्थापना कर ऐसे कहता அது है. எப்படி ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு சில முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். कैसे स्थापना करना है, उसकी कैसे चलाना है, उस परमेश्वर बताता है. அந்த முறைகளின்படி மோசே வேலையை செய்து முடித்தார். उस रीति के अनुसार मूसा उस कर समाप्त करता है. அப்படி முடித்த பொழுதுதான் கர்த்தருடைய மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. जब उसने बताए हुए रीति से उस बनाकर समाप्त किया तो परमेश्वर की बादल उसके ऊपर आकर समा गई. சோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மேகம் என்கிற மகிமை மூட வேண்டும் என்றால், अगर आपके जीवन में मेरे जीवन में परमेश्वर की महिमा नामक बादल को छा ले जाना है तो நிச்சயமாக ஆண்டவர் சொன்னபடியே செய்ய வேண்டும். निश्चित रूप से परमेश्वर जो कहता है उसे हमें करना है. அப்படி செய்யாத பட்சத்துல अगर हम ऐसे नहीं करते हैं तो கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியாது. हम परमेश्वर की महिमा को नहीं देख सकते. கர்த்தருடைய மகிமையில் வாழ முடியாது. परमेश्वर की महिमा में जी नहीं सकते. சில பேருக்கு ஒரு क्वेश्चन இருக்கலாம், कुछ लोगों के मन में एक प्रश्न होगा, நமக்கு மகிமை அவசியம் தானா? क्या महिमा मेरे लिए जरूरी है क्या? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைய நாட்களில कि आज के दिनों में அந்த மகிமையை குறித்து, परमेश्वर की तेजी के बारे में, கர்த்தருடைய அபிஷேகத்தை குறித்து, परमेश्वर के अभिषेक के बारे में, கர்த்தருடைய வரங்களை குறித்து परमेश्वर के वरदान के बारे में अनेகருக்கு கவலையே இல்லை. कई सारे लोगों की कोई चिंता ही नहीं ஆனால் है. நமக்கு முன்பாக இருந்த தலைமுறைகளை பார்க்கும் பொழுது लेकिन हमारे जो पहले की जो पीढ़ी जो थी அதற்காகவே பல நாட்களாய் உபவாசம் கிடந்து காத்திருந்தார்கள். उसके लिए कई सारे दिन उपवास रखे उसके लिए बाट जोते थे. எனக்கு அபிஷேகம் வேணும்பா, मुझे अभिषेक चाहिए पिता, எனக்கு வரங்கள் வேணும், मुझे वरदान चाहिए, இந்த ஆராதனையில மகிமை வந்து இறங்கணும் इस आराधना में आपकी महिमा कर उतरना है என்று
சொல்லி அதற்காகவே காத்து கிடந்தவர்கள் அநேகர். उसके लिए बात जो कई सारे लोग थे. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. लेकिन आज के दिन में वैसा नहीं है. இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்தா போதும். आज के दिन में सिर्फ आशीष मिले तो சுகம் கிடைச்சா போதும். चंगाई मिले काफी है. எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சா போதும். अच्छे से नौकरी मिल गई काफी है. என் படிப்புல நான் பாஸ் ஆனா போதும். मेरी पढ़ाई में मुझे पास होना इतना काफी है. என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். परिवार अच्छा रहना इतना काफी है. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? एक विषय को मैं आपको बताता हूं. கர்த்தருடைய மேகம் வராம கர்த்தருடைய உறவே வராது. परमेश्वर के बादल आने के बिना परमेश्वर का संबंध नहीं बन सकता. ஹalleluya. ஹalleluya. எந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினதோ जहां पर परमेश्वर की महिमा आकर उतरी அந்த இடத்தில் தான் கர்த்தருடைய உறவு தொடங்கினது. वहीं परमेश्वर का संबंध वहां से शुरुआत हुआ. கர்த்தருடைய சமூகத்தின் அந்த அபிஷேகத்தை நீங்க உணராத பட்சத்துல परमेश्वर के समूह के अभिषेक को जब तक आप स्मरण नहीं करते हो, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற பிரசன்னத்தை உணராத பட்சத்துல परमेश्वर की प्रसन्नता को जब तक आप स्मरण नहीं करते हो, நம்மளால கர்த்தருக்கும் நமக்கு ஒரு உறவை தொடங்க கூட முடியாது. हम और आप परमेश्वर के बीच में एक संबंध को हम शुरुआत भी नहीं कर सकते हैं. ஆசீர்வாதத்தை பெறலாம், आशीष को पा सकते நன்மைகளை हैं, பெறலாம், भलाई को पा सकते விடுதலையை हैं, பெறலாம், छुटकारा पा सकते हैं, எதனாலும் பெற்றுக்காங்க. कुछ भी आप पा लो. கர்த்தருடைய உறவு பெறலனா எல்லாமே ஜீரோ. परमेश्वर के साथ अगर आपका संबंध नहीं तो सब कुछ शून्य है, எல்லாமே வீணாய் போயிடும். सभी कुछ व्यर्थ है. ஹalleluya 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 ஹalleluya. ஆசீர்வாதம் வருகிறதுனால மகிமை என் கூட இருக்குன்னு நினைக்க கூடாது. आशीष मुझे मिल रही है इसके लिए महिमा मेरे साथ ऐसे मत सोचो. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் एक सच्चाई को अगर मैं कहूं तो பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் ஆசீர்வாதம் இருந்தது. जुने करार में ही आशीष थी. ஹalleluya ஹalleluya. பழைய ஏற்பாட்டு கால ஆசீர்வாதம் தான் जुने करार की आशीष ही பணமும் பொருளும் பதவியும் धन दौलत और महिमा. ஹalleluya ஹalleluya. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். अब्राहम को आशीष किया. நிறைய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு? बहुत सारे आशीष मिली. நல்ல ஆடு மாடுகள் பெருக்கம், कई सारे भेड़ बकरी थी, நல்ல வேலைக்காரங்க, कई सारे नौकर. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். दाऊद को परमेश्वर आशीष किया. எப்படி ஆசீர்வதித்தார்? कैसे आशीष किया? ஆடு மேய்ச்சவனுக்கு சிங்காசனத்துல வச்சார். जो भेड़ बकरी चराते उसको सिंहासन में बिठाया. பெரிய பதவி, ऊंचा पद. ஹalleluya ஹalleluya. அவன்கிட்ட இல்லாத நகைகள் கிடையாது. उसके पास जो सोना नहीं उतना कोई कमी नहीं थी. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். इतनी सारी आशीष. சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். सुलेमान को आशीष किया. அவனை போல கடற்கரை மணலத்தன ஞானத்தை பெற்றுக்கொண்டார். उसको रेगिस्तान के जो मिट्टी है रेत के समान उसने आशीष दी. ஹalleluya ஹalleluya. வெள்ளியெல்லாம் மணல போல குமிச்சு வச்சான். चांदी को उसने रेती के समान से भंडार रखा था. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கால தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். ये सब जुने करार के परमेश्वर के बच्चों की आशीष है. பழைய ஏற்பாட்டு கால தேவ மனிதனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே பூமிக்குரியதா இருந்தது. जुने करार के जो आशीष थे जो थे वो संसार के रूप ही थे. அதில் பணம் இருந்தது, उसमें धन था, அதுல வேலைக்காரர்கள், ஆடுகள் மாடுகளின் பெருக்கம் இருந்தது, उसमें नौकर थे, उसमें भेड़ बकरियों की बरकत थी, அதுல நல்ல பதவி உயர்வு இருந்தது, उसमें अच्छा पद और ऊंचाई थी. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க அப்படியே திரும்பும் பொழுது वैसे जब हम नए करार में जब हम मुड़ते हो ஆசீர்வாதம் எது தெரியுமா? आशीष क्या है जानते हैं क्या? இருந்ததை இழக்கிறது தான் ஆசீர்வாதம். जो है उसे खोना ही वही आशीष है. ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? अनंत काल के जीवन को पाने के लिए क्या करना है? ஆண்டவர் சொல்லுகிறாரு, यीशु कहते हैं கட்டளை கீழ்ப்படிஞ்சியா? आज्ञा का पालन किया गया. சிறு वयதிலிருந்து கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். छोटे बच्चेपन से मैं इसके आगे पालन कर रहा हूं. அப்படி ஒன்னு பண்ணு. तो एक काम करो, இருக்கிற ஐஸ்வரியத்தை விட்டுட்டு வா. तुम्हारी जितनी भी संपत्ति है छोड़कर मेरे पीछे आओ. ஓடி போய்ட்டான். वो भाग गया. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. புதிய ஏற்பாட்டு காலத்துல नए करार के जीवन में எந்த ஒரு சீஷர்களையும் कोई भी चेले को ஆண்டவர் परमेश्वर ने ஐஸ்வரியவானா வைக்கல. उसे धनवान नहीं रखा. எப்படி அனுப்புனார் தெரியுமா? कैसे भेजा जानते हो क्या? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம தான் அனுப்புனார். अगले समय में जो खाना है उसकी भी क्या है उसके बिना वो भेजे थे. ஓச்சல்ல கூட சொல்லி தான் அனுப்புனார். उसे बेचते वक्त में बोलकर भेजा. பணப்பையை கொண்டு போயிராத. अपने पॉकेट को मत लेके जाओ. ஹalleluya हालेलुया. பணப்பையை கொண்டு போயிராதீங்க. धन की पॉकेट को मत लेके जाओ. உடைய கொண்டு போயிராதீங்க. वो कपड़े को मत लेके जाओ. ஹalleluya हालेलुया. அப்போ புதிய ஏற்பாட்டு கால ஆசீர்வாதம் என்பது டோட்டல் டிஃபரண்ட். नए करार का आशीष जो है एकदम भिन्न है. பழைய ஏற்பாட்டு கால ஆசீர்வாதம் அது வேறு விதமானது. जुने करार का आशीष वो एक भिन्न प्रकार है. அதற்காக நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. इसके लिए मैं ये नहीं कहता ये सब हमें नहीं चाहिए. ஆனால் எது தெரியுமா முக்கியம்? लेकिन क्या मुख्य है जानते हैं क्या? முதலாவது பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. पहले परमेश्वर के स्वर्ग और उसके राज्य को खोजना है. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். तभी ये सब उसके साथ तुम्हें दिया जाएगा. புதிய ஏற்பாட்டு காலத்துல नए करार के जीवन இது எல்லாமே में அடிஷனல் ஆடர். ये सब अधिक से ऊपर से मिलने वाला चीज है. ஹalleluya हालेलुया. புரியுதா? பழைய ஏற்பாட்டு காலத்துல जुने करार के जीवन இதுதான் में ஆசீர்வாதம். यही आशीष है. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல लेकिन नए करार के जीवन में இது ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தோட கூட ஆட் பண்றது. लेकिन आशीष के साथ आपको मिलकर मिलता है. ஹalleluya जुड़ा गया है. ஹalleluya हालेलुया. அதுதான் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு கால உடன்படிக்கையில இருக்கிற நாம नए करार के वाक्य में जब हैं हम என்னைக்குமே कभी भी மகிமையை விட்டு விலகி தேவனுடைய உறவை முறித்துக் கொள்ள கூடாது. महिमा से कभी दूर जाकर परमेश्वर के अपने संबंध को नहीं तोड़ना है. இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் और एक विषय को
मैं बताऊं, ஆசீர்வாதம் காலத்துக்கு ஏற்ப மாறினது. आपकी जो आशीष जो है वो समय के अनुसार ऊपर नीचे होता है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா கர்த்தருடைய மகிமை இருக்குல்ல, तो परमेश्वर की जो महिमा जो है ना, காலத்துக்கு ஏற்ப மாறாது. वो समय के अनुसार नहीं बदलता. அது ஆதாமுக்கு எப்படி இருந்ததோ वो आदम को जो जैसा था இன்றைக்கு இருக்கு, நமக்கு அப்படியே தான் இருக்கு. आज तक वैसे हमारे लिए भी है. மகிமை ஒரு நாள் மாறவில்லைங்க. परमेश्वर की महिमा जो है कभी नहीं बदलती है. ஆதாமுக்கு எப்படி ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் உலாவும் பொழுது மகிமையாய் வந்தாரோ, जैसे आदम के साथ एदेन के बगीचे में उसके साथ मंडरा रहा था, அதே மகிமை தான் சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்தார். वही महिमा सीनाई के पर्वत में भी उतर कर आई. அதே மகிமை தான் ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள வந்தார். वही महिमा याचक के तंबू में भी आई. அதே மகிமை தான் சாலமோன் ஆலயத்துக்குள்ள வந்தார். वही सुलेमान के मंदिर में भी आई. அதே மகிமை சகரியா கட்டின ஆலயத்தில் வருகிறார். वही सकरिया के कलीसिया में भी उतर कर आई. ஹல்லேலூயா हालेलुया. அதே மகிமை அப்போஸ்தலர் நாட்டில் வந்து இறங்கினது. वही महिमा प्रेरितों के दिन में भी उतर कर आई. சோ கர்த்தருடைய மகிமை ஒரு நாள் மாறாது. तो परमेश्वर की महिमा जो है कभी नहीं बदलती. இதை இன்னும் அழகாய் சொல்ல வேண்டும் என்றால், और अच्छे रूप से कहूं तो இன்னைக்கு பார்க்கிற இதே மகிமையின் பிரசன்னம் தான் பரலோகத்தில் இருக்க போகுது. आज जो हम देख रहे हैं महिमा की प्रसन्नता वही स्वर्गराज में भी हम देखेंगे. ஹல்லேலூயா हालेलुया. பரலோகத்திலும் மகிமை தான் நம்ம ஆண்டவரோட இருக்க உறவு கொள்ள செய்யும். वही परमेश्वर की साथ हमारे जो संबंध रखने वाला वो भी वो महिमा ही है स्वर्गराज में. அதனால இன்னைக்கு அதை அதிகமாய் தேடுங்க. इसके लिए उसे आप ज्यादा खोजिए. ஹல்லேலூயா हालेलुया. மகிமை அதிகமாய் வாஞ்சிங்க. परमेश्वर की महिमा की ज्यादा चाहत रखिए. முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மகிமை நிரப்ப வேண்டும் என்றால் என்ன தேவை? पहले एक मनुष्य के जीवन को परमेश्वर की महिमा भरना है तो क्या चाहिए? யாத்திராகமம் 40 அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். उसी निर्गमन के 40 अध्याय को ले लेंगे. 17 18 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது 17 18 19 को हम पढ़ते हैं. இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியிலே வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. மோசே கூடாரத்தை எடுப்பித்தான். அதின் பாதங்களை வைத்து அதின் பலகைகளை நிறுத்தி அதின் தாழ்பாள்களை பாய்ச்சி அதின் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதின் மேல் கூடாரத்தின் மூடியை கற்பித்தபடியே போட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், पहले हमें क्या करना है? வாசஸ்தலத்தை எடுத்து நிறுத்துகிறான் அவன். निवास स्थान को खड़ा किया उसने. ஹல்லேலூயா हालेलुया. கம்பு ஒரு பக்கம் கிடக்கு, खंबा एक तरफ पड़ा है, திரைச்சீலைகள் ஒரு பக்கம் கிடக்கு, जो पर्दे एक तरफ पड़े हैं, பலிபீடம் ஒரு பக்கத்துல இருக்கு, वेदी एक तरफ पड़ा है, தொட்டி ஒரு பக்கத்துல இருக்கு. वहां पर एक बर्तन तो एक तरफ पड़ा है. முதலாக எல்லாத்தையும் எடுத்து நிறுத்தணும். पहले सभी को लेकर खड़ा करना है. ஒரு நிறுத்தப்பட்ட நிலையில் தான் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்படும். एक खड़े रहने की स्थिति में निवास स्थान की स्थापना होती है. ஹல்லேலூயா हालेलुया. அந்த வாசஸ்தலம் தான் கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கும். उसी निवास स्थान में परमेश्वर की महिमा अगर उतरेगी. நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக நிறுத்தப்பட்ட அனுபவத்தில் இருக்க வேண்டும். पहला हमारा जीवन एक खड़े हुए स्थिति में रहना है. ஹல்லேலூயா हालेलुया. Be firm, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல. एकदम स्थिर हमें खड़े रहना है. தாவீது இப்படியே சொல்லுகிறார். दाऊद ऐसे कहता है, சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனம், भजन संहिता 23:6 में पढ़ते நான் हैं, கர்த்தருடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களாய் मैं நிலைத்திருப்பேன். परमेश्वर के भवन में बहुत सारे दिन तक खड़ा रहूंगा. நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். अनेक दिनों तक खड़ा रहूंगा. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். जो परमेश्वर पर भरोसा करते हो कभी ना हिलने वाला सिय्योन पर्वत के समान है. சங்கீதம் 125:1 அப்படி சொல்லுகிறது. भजन संहिता 125 कहता है. சங்கீதம் 52:8 இப்படியே சொல்லுகிறது. भजन संहिता 52:8 ऐसे कहता நானோ है, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவமர கன்றுகளை போல இருப்பேன். मैं परमेश्वर के समूह में हरे भरे जैतून के झाड़ के समान हूँ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதுடைய அனுபவம் என்ன தெரியுமா? दाऊद का अनुभव क्या है? கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருக்கிற அனுபவம். परमेश्वर के भवन में स्थिर खड़े रहने का अनुभव है. ஹல்லேலூயா हालेलुया. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துல நாம் நிலைத்திருக்கிறோம்? कितने लोग परमेश्वर के भवन में हम स्थिर खड़े हैं? ஆலயத்துல நிலைத்திருக்கிற அனுபவம் என்றால் என்ன? परमेश्वर के भवन में स्थिर खड़े रहने का अनुभव मतलब क्या है? ஆலயத்துல நடக்கிற அத்தனை ஆராதனைகளுக்கும் வருவது, परमेश्वर के कलीसिया में होने वाले हर एक आराधना में भाग ஆலயத்துல लेना, நடக்கிற அத்தனை ஜெபங்களையும் அட்டெண்ட் हर एक பண்ணணும், प्रार्थना में भाग लेना, ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம பங்கு பெறணும், आराधना में चलने वाले कलीसिया में होने वाले हर एक कार्य में भाग लेना, ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் நம்முடைய பங்கு இருக்க हर एक வேண்டும். काम में हमें भाग लेना है. ஹல்லேலூயா हालेलुया. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். परमेश्वर अपने पवित्र भवन में है. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா हालेलुया. ஏங்க ஆலயம் முக்கியம்? क्यों कलीसिया मुख्य है? ஏன் இன்னைக்கு சபை முக்கியம்? क्यों हमारे आराधना स्थल मुख्य है? அநேகர் சபை கூடுகிறதை விட்டு விடுவதை போல நீங்களும் விட்டு விடாதீங்க. कई सारे लोग आराधना में मिलने वाला छोड़ दे, वैसे आप मत छोड़ो.
दो। பேதுரு அப்போஸ்தலன் அழகான ஆலோசனை கொடுக்கிறார். पत्रोस अच्छे से में अगुवाई देता है। अनेகர் விட்டு விடுறாங்க. कई सारे लोग इसे छोड़ देते हैं। ஆலயத்தின் நன்மைகள் அவங்களுக்கு தெரிவதில்லை. क्योंकि कलीसिया की भलाइयों को वो नहीं जानते हैं। ஆலயத்தில் வந்து வருகிற தேவ பிரசன்னம் தெரிவதில்லை. परमेश्वर के भवन में उतरने परमेश्वर की महिमा को नहीं जानते हैं। ஆலயத்திலிருந்து எழுந்தருகிற தேவனுடைய நன்மைகளை அவங்க புரிந்து கொள்வதில்லை. कलीसिया से मिलने वाले परमेश्वर की भलाइयों को नहीं जानते हैं। முதலாக நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்கிற அனுபவத்துல இருக்கணும். पहला हमारा जीवन एक स्थिर रहने के अनुभव में रहना है। நான் இதை தியானிக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன். मैं इसे अध्ययन करते वक्त मैं सोच रहा था, இந்த நாட்கள்ல இருக்கிற ஒரு சந்ததி இருக்கு தெரியுமா? इन दिनों में जो पीढ़ी जो है ना, இத மாதிரி ஒரு நிர்விசாரமான சந்ததி எங்கேயும் கிடையாது. ऐसे जो एकदम ऐसे व्यर्थ रहने वाले कोई ऐसी पीढ़ी हमने देखा नहीं। हालेलुया हालेलुया। இன்னைக்கு இருக்கிற யூத் இருக்காங்கல்ல, आज जो जवान जो है ना, நான் நம்ம சபையை மாத்திரம் சொல்லல, मैं सिर्फ हमारे कलीसिया के बारे में नहीं कहता हूँ। हालेलुया हालेलुया। இந்த 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 யூத் ஸ்டேஜ்ல இருக்கறாங்க தெரியுமா? अभी जो जवान जो पीढ़ी जो है ना, இவங்கள மாதிரி தேவனுடைய தேடாத இருக்கிற ஒரு சந்ததினா இதுதான். परमेश्वर को नहीं खोजने वाले अगर पीढ़ी देखे तो यही है वो। हालेलुया हालेलुया। எல்லா வேலையும் அழகா செய்வாங்க, सभी काम को करेंगे, எல்லா வேலையும் அழகா செய்வாங்க, सब कार्य को अच्छी तरह से करेंगे। ஆனா தேவ சமூகத்துல உட்கார சொல்லுங்க, உட்கார மாட்டாங்க. लेकिन परमेश्वर के समूह में बैठो बोलो तो नहीं बैठेंगे। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। நான் நேத்து தியானிக்கும் பொழுது कल अध्ययन करते वक्त நான் சொல்லக்கூடாதான சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். मुझे नहीं कहना, लेकिन मैं कहना पड़ रहा है मुझे। எனக்கு மேரியம்மா ஞாபகம் வந்துச்சு. मुझे मेरी अम्मा याद है हमारे कलीसिया की। हालेलुया हालेलुया। நம்ம ரூபன் இருக்காங்க, ஆல்வின் இருக்காங்க, रूबन है, आल्विन है, उनकी எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. उनकी याद आई मुझे। நான் யோசிச்சு பார்த்தேன், मैं सोच कर देखा அவங்க எவ்வளவு வறுமையில उनके कितने कष्ट के समय में भी எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. भले कितने ही क्यों ना कष्ट ना क्यों ना हो। हालेलुया। हालेलुया। ஆனா ஒரு நாள் கூட ஆராதனை மிஸ் பண்ண மாட்டாங்க. कि कहीं भी एक दिन भी आराधना को नहीं छोड़ देते। ஒரு அபிஷேக கூட்டத்தை மிஸ் பண்ண कोई भी மாட்டாங்க. अभिषेक आराधना को नहीं छोड़ते ஒரு हैं। முழு ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. कोई भी पूरी आराधना को नहीं छोड़ते हैं। हालेलुया हालेलुया। இது முந்தின சந்ததி. ये उसके पहले वाली पीढ़ी थी। ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, लेकिन आज रहने वाले जरा सोच कर देखिए எத்தனை கூட்டத்தை மிஸ் பண்றீங்க. कितने का आराधना को आप छोड़ देते हैं। அதே அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட மிஸ் பண்றாங்க. उसी माँ के पैदा बच्चे लोग भी इसमें भाग नहीं लेते हैं। हालेलुया हालेलुया। ரொம்ப கஷ்டமா இருக்கு, बहुत कष्ट लगता है। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 2-3 நாட்களுக்கு முன்பாக परमेश्वर ने कहा कार्य है 2-3 दिन पहले, ஒரு சந்ததி எழும்பணும்பா. एक पीढ़ी उठना है। हालेलुया हालेलुया। எங்களுடைய இடத்துல நிக்க ஒரு சந்ததி எழும்பணும். हमारे स्थान में खड़े रहने के लिए एक पीढ़ी को उठना है। ஆண்டவர்ட்ட பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். परमेश्वर से बात करते परमेश्वर वचन को कहा, இங்க இருக்கிற அந்த குட்டீஸ்கள் இருக்குல்ல, ये जो छोटे छोटे बच्चे लोग बैठे हैं ना, இதெல்லாம் கண்டிப்பா எழும்பிரும். ये सभी लोग उठ जाएंगे। இதுல ஊழியக்காரன் எழும்புவான், यहाँ पे सेवक लोग उठेंगे, இதுல தீர்க்கதரிசி எழும்புவாங்க, भविष्यवक्ता उठेंगे, இதுல நல்ல வொர்ஷிப்பர் எழும்புவாங்க. अच्छा आराधना चलाने वाले उठेंगे। எனக்கு இவங்களை குறித்த தரிசனம் இருக்கு. इनके बारे में मुझे दर्शन है। हालेलुया हालेलुया। ஆண்டவர் நிச்சயமா இதுல எழும்புவாங்க. परमेश्वर का निश्चित रूप से इसमें से उठेंगे। உங்களுக்கு முந்தின ஒரு சந்ததி இருக்கு. लेकिन इनके पहले जो एक पीढ़ी है ना, ஆண்டவர் சொன்னது அப்படியே சொல்றேன். परमेश्वर ने जो कहा उसे मैं ऐसे कहता हूँ, அதுல ஒரு யோசுவா எழும்ப மாட்டானா? एक भी योशुआ का नहीं उठेगा क्या? ஒரு தெபோரா எழும்ப மாட்டாளா? एक दबोरा नहीं उठेगी क्या? ஒரு எஸ்தர் எழும்ப மாட்டாளா? एक एस्तर नहीं उठेगी क्या? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? परमेश्वर ने क्या कहा जानते हैं क्या? அதுல ஒருவனை காட்டு வாஞ்சை உள்ளவனை, एक मुझे व्यक्ति पता जो चाहत के साथ है, அதுல ஒருவனை காட்டு வைராக்கியம் உள்ளவனை. जो एक को मुझे बताओ जो जलन के साथ है। எங்க போச்சு? कहाँ गया? அருமையான தம்பி தங்கச்சிகளே, ये मेरे प्यारे भाई और बहनों, பாரத்தோடு சொல்றேன், मैं एक बोझ के साथ कहता हूँ, பைத்தியக்காரமா நாங்க பேசுறாங்க நின்னு, पागल के साथ हम बात कर रहे हैं, समझ உங்களுக்கு நாங்க लो। சொல்ற வார்த்தை பைத்தியக்காரன் பேசுற மாதிரி हो இருக்கும். सकता है हम जो कह रहे हैं आपको पागल के समान लगता அவங்க होगा। சாட்சி சொல்ல சொன்னாங்க தெரியுமா? उन्होंने गवाही देते हुए कहा जानते हैं ना, காலம் கடைசி நாட்கள் ஆயிட்டுன்னு. आखिरी के दिन आ गया है। கேட்க சொல்ல பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும் நமக்கு. सुनने वक्त हमें लगेगा कि पागल के समान है, ஆனா ஒரு உண்மை தெரியுமா? लेकिन एक सच्चाई जानते हो क्या? இந்த பைத்தியக்காரன் தான தான் உன்னை ரட்சிப்புகளை நடத்தும். ये जो पागलपन है वही तुम्हें उद्धार के अंदर चलाएगा। பவுல் அப்படிதான் சொல்றாரு. पौल ऐसे ही कहता है, என்னுடைய பைத்தியம் சில பேரை ரட்சிப்புகளை நடத்தும். अगर मेरा पागलपन जो है कई सारे लोगों को उद्धारी में चलाएगा। அப்படிலாம் என்ன செய்யணுமா? इसके लिए क्या करना जानते हैं क्या? என்னுடைய பைத்தியம் உன்னை ஆண்டவருக்கு முன்பாக வெட்கப்படுத்தும். लेकिन मेरे जो पागलपन है परमेश्वर के सामने तुम्हें लज्जित करेगा। हालेलुया हालेलुया। பைத்தியம் மாதிரி கத்துறோம் இல்ல, पागल के समान चिल्ला रहे हैं ना, ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் கேட்பாரு, आज परमेश्वर के आंगन में परमेश्वर बोलेगा, நீ கத்திக்கிட்டு கிடந்தால செவி கொடுத்தியா? उस दिन वो चिल्लाकर आपको कह रहा तुमने कान लगाया क्या? வெட்கப்பட்டு போயிட கூடாது. आप लज्जित नहीं होना है। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। உங்க இடத்துல இருந்தா நாங்களும் வளர்ந்திருக்கிறோம். आपके स्थान पर ही हम भी बड़े हुए हैं। हालेलुया हालेलुया। கேட்டு பாருங்க, நாங்க நைட் எத்தனை மணிக்கு வேலை முடிச்சிட்டு வந்து எத்தனை மணிக்கு பிரேயர் பண்ணுவோம்னு जरा पूछ कर देखिए कितने रात को हम काम कर आते उसके बाद हम प्रार्थना करते थे। அந்த வயசுல उस दिनों में கர்த்தருக்காய் நான் வாஞ்சியோடு ஓடினதுனால परमेश्वर के लिए हम चाहत के साथ हम दौड़ रहे थे। इसके लिए இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். आज हमें परमेश्वर ने ऊंचा उठाकर रखा है। हालेलुया हालेलुया। அன்னைக்கு ஓடி ஓடி அலைஞ்சோம் நாங்க. उस दिन हम दौड़ दौड़ कर भागे परमेश्वर के लिए। செபத்திற்காய் ஓடி ஓடி வருவோம். प्रार्थना के लिए हम दौड़ दौड़ कर आते थे। வேதாவுக்கு ஆராய்ச்சினா ஓடி ஓடி வருவோம்.
பைபிள் ஸ்டடி बाइबल स्टडी के लिए आना तो भाग भाग कर आते थे। அபிஷேக கூட்டம் நான் ஓடி ஓடி மணிக்கணக்குல காத்து கிடப்போம் अभिषेक की आराधना तो घंटों हम उसके लिए बाट जोते थे। இன்னைக்கு இருக்க சகோதர சகோதரி இல்ல आज के भाई बहनों में वो नहीं है। கர்த்தருக்குள் நிலைத்திருங்க परमेश्वर के अंदर स्थिर रहो, கர்த்தருடைய வீட்ல நிலைத்திருங்க परमेश्वर के भवन में आप स्थिर रहो, விசுவாசத்துல நிலைத்திருங்க विश्वास में स्थिर बने रहो। நான் வார்த்தையோட சொல்றேன் இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் मैं बोझ के साथ कहता हूँ बेटे सभी माता पिता को, இந்த சந்ததி வளரலன்னா என்ன நடக்கும் தெரியுமா अगर ये पीढ़ी अगर बढ़ेगी नहीं तो क्या होगा जानते நீங்க हैं உங்க क्या? பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்தக்காண்டி சொல்றேன் आज अपने बच्चों को आप और आप थर्ड चीज के लिए हम कहता ரெண்டு हूँ காரியம் நடக்கும் दो कार्य हो सकता है। என்ன தெரியுமா क्या जानते हैं क्या? ஒன்னு சபையின் வளர்ச்சி அப்படியே நின்றோம் एक परमेश्वर की कलीसिया की बढ़ोतरी जो ऐसे रुक जाएगी। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா उदाहरण के रूप में कहूँ क्या? ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன் परमेश्वर मुझे सिखाया उसे मैं कहता हूँ। இன்னைக்கு நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் आज हम चला रहे हैं இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு और 1-2-3 साल बाद ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல நீ சபையை ஆரம்பி परमेश्वर कहेंगे और एक जगह पे मुझे कलीसिया நீங்க स्थापना கர்ஜத்துல करो। ஒரு பிரான்ச் ஆரம்பிங்க करजत में एक ब्रांच को शुरू करो, பத்தலாபுரம்ல ஒன்னு ஆரம்பிங்க बदलापुर में शुरू करो, டோம்பலில ஒன்னு ஆரம்பிங்க डोंबिवली में शुरू करो। ஆண்டவர் சொன்னார்னா परमेश्वर ने कहा तो யார் அனுப்ப முடியும் किसे हम बेच सकते हैं? ஹல்லேலூயா हालेलुया। யார் அனுப்ப முடியும் நம்ம किसे हम बेच सकते हैं? இந்த சகோதர சகோதரிகள் வளராம நம்ம யார் அனுப்ப முடியும் ये भाई बहन लोग जब तक नहीं बढ़ेंगे हम किसे हम बेच सकते हैं? ஹல்லேலூயா हालेलुया। நம்மளே ஓடிட்டு இருக்க முடியுமா இல்ல हम भी அடுத்து कब से रह सकते हैं हर जगह पर? இவங்க வளரல அப்படினா சபையின் வளர்ச்சி அப்படியே நின்று போயிடும் अगर ये नहीं बढ़ेंगे तो कलीसिया की बढ़ोतरी वही रुक जाएगी। ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா दूसरा क्या होगा जानते हैं क्या? இவங்க இன்னைக்கு ஒழுங்கா வளரலனா अगर ये यहाँ पर बड़े पर से बड़े नहीं होंगे வளர்ந்து வருகிற இந்த சந்ததி நிர்மூலமாகி விடும் ये जो छोटे जो बच्चे लोग बढ़कर आ रहे हैं उनको वो व्याकुल हो जाएंगे। இவன் நாளைக்கு அவங்கள பாப்பான் ये अगले उनको देखेगा। எங்க அண்ணன் என்ன ஜெபிக்கா செய்தான் मेरा बड़ा भाई क्या प्रार्थना कर रहा है எங்க क्या? அண்ணன் ஊழியமா பண்றான் मेरा बड़ा भाई सेवकाई कर रहा है எங்க क्या? அண்ணன் அபிஷேகமா मेरा பெற்றிருக்கான் बड़ा भाई ने अभिषेक पाया है क्या? இவனுடைய தாமதம் இவனுடைய வளர்ச்சியை கெடுக்கும் उनकी देरी इनकी बढ़ोतरी को रोक देगी। ஹல்லேலூயா हालेलुया। அதுக்கு தான் சொல்றேன் इसके लिए मैं कहता हूँ பெற்றோர்களே मेरे माता पिता, ஒரு தாய் தகப்பனா இருக்கீங்க நீங்க आप माता पिता के रूप में உங்க है। பிள்ளை டியூஷனுக்கு போதா இல்லையான்னு கரெக்ட்டா கேக்குறீங்களா बच्चा ट्यूशन गया है कि नहीं बराबर से पूछते हो ना? உங்க பிள்ளை படிச்சதா இல்லையான்னு अपने கேக்குறீங்களா बच्चे ने पढ़ाई किया है कि नहीं आप देखते हो எத்தனை ना? மார்க் எடுக்குன்னு கேக்குறீங்களா कितना मार्क ले रहा आप पूछते हो ना? என்னைக்காவது கேட்டீங்களா எத்தனை அதிகாரம் நீ வாசிச்ச ये भी आपने पूछा क्या कितने अध्याय आपने पढ़ा है? இன்னைக்கு சபை ஆராதனை நடக்க போனியா आज कलीसिया चल रही है आप गए हो क्या? டியூஷனுக்கு நேரம் ஆயிட்டு ஓடும் தள்ளி விடுறீங்களா ट्यूशन देरी हो गया ऐसे भगाते हो ना? இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு நேரம் ஆயிட்டு ஆராதனைக்கு நேரம் ஆயிட்டு தள்ளி விடுறீங்களா बाइबल स्टडी में देरी हो गया अब ऐसे भगाते हो क्या? ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। அனுப்புங்க भेजो, உங்க பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழும் आपका बच्चा अच्छे से जीवन व्यतीत करेगा। ஹல்லேலூயா हालेलुया। சபையில நிலைத்திருக்க வைங்க कलीसिया में सिर खड़ा நீங்க தான் कीजिए। கற்றுக் கொடுக்கணும் आप ही उन्हें सिखाना है, நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும் आप ही उन्हें सिखाना है। ஹல்லேலூயா हालेलुया। நீங்க எல்லாரும் பேரை சொல்லி சொல்ல முடியாது मैं कि सब लोगों का नाम लेकर मैं नहीं कह सकता। ஹல்லேலூயா हालेलुया। நீங்களே யோசிச்சு பாருங்க आप खुद ही सोच कर நீ देखिए, வாழ்ந்துகிட்டு இருக்கல்ல आप जो जी रहे हो உங்க ना, அம்மா எந்த கஷ்டத்துல ஆண்டுக்காக வைராக்கா நிக்காங்க आपके माता पिता कितने कष्ट और जलन के साथ परमेश्वर के लिए खड़े வீட்ல हैं। எத்தனையோ வேதனை இருக்கிறது कितनी सारी कष्ट हैं घर में, எத்தனையோ பாடுகள் कितनी இருக்கிறது सारी परेशानियां அது हैं। நடுவுல தான் உங்க பெற்றோர் ஆண்டுக்காக வைராக்காம நிக்கிறாங்க उसके बीच में ही आपके माता पिता परमेश्वर के लिए जलन के साथ खड़े हैं। ஹல்லேலூயா हालेलुया। அதனால இன்னைக்கு எழும்புங்க इसके लिए आज उठो। ஹல்லேலூயா हालेलुया। போன வாரம் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு गए हफ्ते मुझे बहुत खुशी हुई इनको देखकर। ஹல்லேலூயா ஆண்டவர் நான் இப்படி தான் சொன்னேன் मैं परमेश्वर ऐसे कहा, இந்த அழகான டெக்கரேஷன்லாம் பண்ணாங்கப்பா कितने अच्छा डेकोरेशन किया है। ஹல்லேலூயா हालेलुया। ரொம்ப அருமையான டெக்கரேஷன் பண்ணாங்க எங்க பிள்ளைங்க बहुत अच्छा डेकोरेशन किया मेरे बच्चे लोग ने। God bless you that परमेश्वर आपको आशीष करे। ஹல்லேலூயா हालेलुया। ஆனா ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா परमेश्वर ने पूछा क्या जानते हैं क्या? இன்னைக்கு சபையை அலங்கரிச்சாங்கல்ல आज कलीसिया को उन्होंने अच्छा से सुंदरता से डेकोरेट किया ना, பரலோகத்தை அலங்கரிக்க வருவாங்களா स्वर्गराज को अलंकार करने के लिए आएंगे क्या? ஹல்லேலூயா हालेलुया। என் பிள்ளை பரலோகத்தை அலங்கரிக்குமா मेरे बच्चे लोग स्वर्गराज को अलंकृत करेंगे क्या? இந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும் ये बोझ हमेशा आपको रहना है। ஹல்லேலூயா हालेलुया। இந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா ये बोझ अगर आपको रहना तो आपको क्या करना है? அந்த பிள்ளைங்களை उन बच्चों को கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருக்க செய்வற கடமை உங்களுக்கு இருக்கு कलीसिया में स्थिर करने के लिए ये आपकी जिम्मेदारी है। அப்பதான் அவன் மகிமையை பார்ப்பான் तभी वो महिमा को देखेगा, அப்பதான் மகிமை அவன் மேல வரும் तभी महिमा उसके ऊपर उतरेगा, அது வரைக்கும் வாஞ்சிக்க மாட்டான் तभी तो वो नहीं चाहेगा। ஹல்லேலூயா हालेलुया। அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கடமை என்ன தெரியுமா आज सभी लोगों की जिम्मेदारी क्या जानते हैं क्या? என் தம்பி தங்கச்சி ஆராதனையில ஒழுங்கா இருக்கணும் मेरे भाई बहन सभी लोग अपने बच्चे लोग आराधना में खड़े रहना இந்த है। ஆலயத்துல அவன் அபிஷேகத்துல நிறைய நான் பார்க்கணும்
इस कलीसिया में आराधना में अभिषेक से भरना है, मुझे देखना है। ஆலயத்துல நம்ம மகிமையோடு திரும்பி போகிறத பார்க்கணும். एक कलीसिया से महिमा के साथ वापस जा रहे हैं, मुझे देखना है। பாரத்தோட அவங்களுக்காக ஜெபிங்க. बोझ के साथ उनके लिए प्रार्थना कीजिए। हालेलुया, हालेलुया। நீங்க உற்சாகப்படுத்துங்க அவங்கள. आप उन्हें उत्साह दीजिए। ஓ தம்பி ஆராதனையில கலந்து கொள்ளு. जाओ आराधना में भाग लो। அபிஷேகத்துக்காக வாஞ்சி. अभिषेक के लिए चाहत रखो। ஒவ்வொரு நாளும் கேளுங்க. हर एक दिन मांगो। இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? आज प्रार्थना किया क्या? வேதம் வாசிச்சியா? आज आपने बाइबल पढ़ा क्या? அவன் சொல்லுவான் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லதா. वो बोलेगा मुझे टॉर्चर मत दो, ऐसे कहेगा। हालेलुया, 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 हालेलुया। என்னை எங்க அம்மா பாட்டு தான் வளர்த்தாங்க. मेरे माता पिता ने मुझे ऐसे ही बड़ा किया। हालेलुया, हालेलुया। காலையில வசனம் படிக்கலன்னா நாஸ்டா கிடையாது. अगर सुबह बच्चे नहीं पढ़ेंगे तो नाश्ता नहीं मिलेगा। संडे ஆராதனைக்கு போலனா அன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு கிடையாது. इतवार के दिन अगर आराधना में नहीं गए तो पूरा दिन खाना नहीं मिलेगा। அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, उस दिन मुझे लगा ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்க? क्यों ऐसे मुझे वेदना देते हैं? இன்னைக்கு தோணுது, लेकिन आज मैं सोचता हूँ அவங்க எனக்கு நல்லது செஞ்சாங்க. उन्होंने मेरे लिए अच्छा किया है। हालेलुया, 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 हालेलुया। உங்களுக்கு அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. कुछ आपको बच्चे लोग ऐसे ही ஏன் कहेंगे, என்ன தோணாதனோன்னு சொல்லிட்டே இருக்கு. क्यों हमेशा मुझे ऐसे बोलते रहते हो? பரவாயில்ல, मत चलेगा। நீங்க கொடுக்கிற டார்ச்சர்லயாவது அவன் வேதத்தை படிக்கும். हो सकता है आप उन्हें जितनी तकलीफ देते हो उसके द्वारा वो वचन को पढ़ेगा। நீங்க கொடுக்கிற டார்ச்சர்லயாவது ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கட்டும். हो सकता है आप उसे तकलीफ दो तो कम से कम 10 मिनट प्रार्थना करेगा। हालेलुया, 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 हालेलुया। எப்படியாவது சில காலை பங்க பார்க்கணும். कुछ காலை பங்க பார்க்கணும். ऐसे काले लोगों को मुझे कलीसिया में देखना है। சில பவுலங்க பார்க்கணும். कुछ पौल को मुझे इस कलीसिया में देखना है। हालेलुया, हालेलुया। அதுக்கு நாம தான் பொறுப்பெடுக்கணும். उसके लिए हमें ही जिम्मेदारी के साथ काम करना है। हालेलुया, हालेलुया। வாலிபர்கள் கவனமா இருங்க. जवान लोग चौकन्ना रहो। கர்த்தருக்குள் நீங்க நிலைத்திருங்க. आज परमेश्वर के अंदर आप स्थिर रहो। हालेलुया, हालेलुया। இதே மாதிரி நான் பல பேருக்கு சொல்லி இருக்கிறேன். इसमें कई सारे लोगों को मैंने कहा है। எத்தனை பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு कितने सारे लोग ने मुझसे अगुवाई पाकर வழி தப்பி போய் रास्ता भटक कर பின்னாட்கள் அழுதுட்டு இருக்கிறத நாங்க பார்த்துட்டு தான் आगे वाले दिनों में रोक के खड़े हैं, ऐसे हमने देखा है। हालेलुया, 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 हालेलुया। நீங்க பின்னாட்கள் அழக்கூடாது. आपको आगे के दिनों में नहीं रोना है। हालेलुया, हालेलुया। பின்னாட்கள் நீங்க சந்தோஷமா இருங்க. आगे के दिन में आप खुशी के साथ रहना है। हालेलुया, हालेलुया। இன்றைய சந்ததியின் மிகப்பெரிய அவலமான நிலை என்ன தெரியுமா? आज की स्थिति की एकदम गंभीर स्थिति क्या है जानते हैं क्या? ஆசீர்வாதம் வந்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. आशीष मिले तो कलीसिया में नहीं आते हैं। ஆசீர்வாதம் வரலனாலும் சர்ச்சுக்கு वர மாட்டாங்க. कलीसिया नहीं मिले तो भी कलीसिया में नहीं आते हैं। தரித்திரம் வந்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. दरिद्रता आए तो भी कलीसिया में नहीं आते हैं। ஐஸ்வர்யம் வந்தாலும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. धन दौलत संपत्ति आए तो भी कलीसिया में नहीं आते हैं। சந்தோஷம் வந்தாலும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. खुशी मिले तो भी कलीसिया में नहीं आते हैं। துக்கம் வந்தாலும் சர்ச்சுக்கு வர दुख மாட்டாங்க. हुए तो भी कलीसिया में नहीं आते வீட்ல हैं। பிறப்பு இருந்தாலும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. घर में अगर कुछ नहीं रहा तो भी कलीसिया में नहीं आते வீட்ல हैं। இறப்பு இருந்தாலும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. घर में अगर कोई मर भी जाते हैं तो भी नहीं आते कलीसिया வேலை में। கிடைச்சாலும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. வேலை இல்லனாலும் சர்ச்சுக்கு வர नौकरी மாட்டாங்க. मिले तो भी कलीसिया में नहीं आते, नौकरी नहीं है तो भी कलीसिया में नहीं आते। எவ்வளவு பெரிய கேவலமான நிலை இது. कितनी एकदम बेशर्मी की बात है। ஆண்டவருக்குள்ள என்னைக்கு நிலைத்திருக்க போறோம்? कब हम परमेश्वर के अंदर स्थिर खड़े रहने वाले हैं? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. परमेश्वर के अंदर स्थिर रहो। கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा उठाएगा। அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். उसके बलदायक हाथ के अंदर आप बने रहो। ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். नियुक्त समय पर परमेश्वर आपको ऊंचा उठाएगा। ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். नियुक्त समय पर आपको ऊंचा उठाएगा। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு வேலை கிடைச்சதுனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லாதீங்க. अगर मुझे नौकरी नहीं मिले तो मैं कलीसिया में नहीं आऊंगा ऐसे मत कहो। வேலை கிடைச்சும் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? देखिए कितने सारे लोग जो नौकरी पाने के बाद भी रोते हुए बैठे हैं। சந்தோஷம் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? कितने सारे लोग खुशी के नहीं है ऐसे बैठे हुए हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। கர்த்தரை விட்டு பிரியாதிருக்கிற மனதை இன்னைக்கு நமக்கு வேணும். परमेश्वर से न अलग होने वाला मन को हमें चाहना है। எந்த சூழ்நிலையிலும் कोई भी स्थिति में हो கர்த்தருடைய வார்த்தையில मैं நிலைத்திருப்பேன். परमेश्वर के वचन में स्थिर खड़ा रहूंगा। 4ஆம் அதிகாரத்தின் 16 17 வசனம் இப்படியே சொல்லுகிறது. मार्क 4 अध्याय 16 और 17 वचन ऐसे कहता है, பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் जो पत्थर के ऊपर बोए गए வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். वचन को सुनते ही खुशी के साथ स्वीकार कर लेते हैं। ஆனா அவர்களுக்குள் வேர் இல்லாதபடியினால், लेकिन वो जड़ नहीं पकड़ पाए, வேர் இல்லாதபடியினால் जड़ नहीं है इसके लिए கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து सिर्फ कुछ समय के लिए वो खड़े रहकर அதுக்கப்புறம் வாடி போயிடுறாங்க. उसके बाद मुरझा जाते हैं। இன்னைக்கு अनेகருடைய நிலை இதுதான். कई सारे लोगों की स्थिति ऐसी வசனத்தை है। கேட்ட உடனே சந்தோஷம், वचन को सुनते ही खुशी, ஐயோ இன்னைக்கு எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு சந்தோஷம், अरे आज मुझे अभिषेक मिल गया, बहुत இன்னைக்கு बड़ी ஆண்டவர் खुशी की बात எனக்காக है। பேசினார் சந்தோஷம். परमेश्वर आज मुझसे बोला, बहुत खुशी की बात ஆனா है। வேர் விட்டுருக்கா? लेकिन आपने जड़ पकड़ा है क्या? ஹalleluya, हालेलुया। வேர் இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா? अगर जड़ नहीं मिला तो क्या हो जानते हैं क्या? கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், कुछ दिन अच्छा रहेगा, கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கும், कुछ दिन अच्छा ही चलता रहेगा, அதுக்கப்புறம் வேதனை வந்துரும். उसके बाद वेदना आ जाएगी। ஹalleluya, हालेलुया। இந்த கொஞ்ச நாள் நிலைத்திருக்கிற அனுபவம் ஆண்டவருக்கு தேவையில்லை. कोई थोड़े दिन के लिए स्थिर रहने
रहने का अनुभव परमेश्वर को नहीं चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है எப்பொழுதும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் நீ இருக்க வேண்டும். कभी ना हिलने वाला सिय्योन पर्वत के समान तुम्हें रहना है। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, वचन को सुनना ही काफी नहीं है, அதன்படி வாழ்வதற்கு நீங்க கொஞ்சமாவது ஒப்பு கொடுங்க. उसके अनुसार जीने के लिए अब थोड़ा सा परमेश्वर के सामने இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். आज परमेश्वर आपके साथ बोल रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கல அப்படினா, अगर वचन को नहीं सुनोगे तो நீதிமொழியில வசனம் இருக்கிறது, नीति वचन में एक वचन है, நாளைக்கு சொல்ல வேண்டியது வந்துரும். कल बोलने की स्थिति आ जाएगी। போதகத்தை தள்ளினேனே, अब मैंने परमेश्वर की अगुवाई को दूर किया ना। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு கொடுத்த அத்தனை போதகத்தையும் நான் தள்ளினேன், मुझे जितनी भी अगुवाई दी गई थी उसे मैंने दूर किया, அத்தனை ஆலோசனையும் நான் தள்ளினேன், परमेश्वर ने जो वचन मुझे बताया उसे मैंने दूर किया, கொஞ்சம் குறைய எல்லா பாவத்திற்கும் உட்பட்டேன். सभी पाप के अंदर मैं गिर गया। சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துராதீங்க. ऐसे बोलने की स्थिति में मत आ जाइए। இன்னைக்கு ஆண்டவருக்காய் கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. आज अपने आप को परमेश्वर के लिए सौंपिए। எனக்கும் கொஞ்சம் வைராக்கியம் தாங்கப்பா. परमेश्वर मुझे भी एक जलन को दीजिए। ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் हो இருக்கும். सकता है कि शुरुआत में थोड़ा कठिन हो, உங்க ஃப்ரெண்ட் விட்டுட்டு வர கஷ்டமா தான் आपके இருக்கும். दोस्त को छोड़कर आने के लिए थोड़ा कठिनाई हो, குடும்பத்தை விட்டுட்டு வர கஷ்டமா தான் आपकी இருக்கும். नींद को छोड़कर आने के लिए आपको कठिन हो, உங்களுடைய விளையாட்டை விட்டுட்டு வர கஷ்டமா தான் आपके இருக்கும். खेल को छोड़कर आने के लिए आपको कठिन लगे। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்ப கஷ்டமா தான் இருக்கும். आपके आलसीपन को छोड़कर आने के लिए आपको कठिन लगे, ஆனாலும் கொஞ்சம் ஆண்டவருக்காய் வைராக்கியமா फिर भी எழும்புங்க. परमेश्वर के लिए जलन के साथ थोड़े खड़े கொஞ்சம் होइए, வாஞ்சியோடு எழும்புங்க. थोड़े चाहत के साथ खड़े அப்பா, होइए। இன்னைக்கு இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, पिता आज ऐसे कह रहे हैं ना, ஏன் நான் எழும்ப முடியாதா? क्या मैं उठ नहीं सकता நான் हूँ? அப்படி ஊழியத்தை செய்ய क्या முடியாதா? मैं परमेश्वर की सेवकाई नहीं कर நான் सकता கர்த்தருடைய हूँ? அபிஷேகத்தை பெற क्या முடியாதா? मैं अभिषेक को नहीं पा सकता हूँ? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க முடியாதா? परमेश्वर की महिमा को नहीं देख सकता हूँ क्या? என்னையும் மாற்றுங்கன்னு கேளுங்க. परमेश्वर मुझे में भी परिवर्तन ஆண்டவர் लाइए। நிச்சயமாய் மாற்றுவார். परमेश्वर निश्चित रूप से आपको भी बदलेगा। எனக்கு விசுவாசம் இருக்கு. मुझे विश्वास है। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு விசுவாசம் இருக்கு. मुझे विश्वास है। ஒரு சந்ததியை நாங்க எழுப்புவோம். एक पीढ़ी को हम उठाएंगे, ஒரு சந்ததி எழும்பும். एक पीढ़ी उठेगी, அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி वो எழும்பும். पीढ़ी पीढ़ी के परमेश्वर की पीढ़ी कहलाएगी। ஒரு ஜெனரேஷன் கேப்பை விடக்கூடாது. एक पीढ़ी के में गैप को नहीं छोड़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு ஜெனரேஷன் கேப்பை நீங்க விடக்கூடாது. एक நம்ம पीढ़ी के बीच में कोई रुकावट नहीं छोड़ना है। அருமையான சகோதர சகோதரியை புரிஞ்சு கொள்ளுங்க. मेरे प्यारे भाइयों और बहनों से समझ लीजिए, அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. उस पीढ़ी को थोड़ा उत्साह அவங்களை दीजिए। எழுப்புறது நம்முடைய கடமை. उनको उठाकर खड़ा करना हमारी जिम्मेदारी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்களை எப்படியாவது இழுத்து தான் கொண்டு வரணும். उन्हें कैसे भी खींच कर हमें ले आना है, ஆனா வர மாட்டாங்க. अपने आप नहीं आएंगे, இழுத்து தான் கொண்டு வரணும். हमें उठाकर लाना है। எப்படி இழுக்கணும் தெரியுமா? कैसे खींचना जानते हैं क्या? அன்பின் கயிற்றினால இழுக்கணும். प्रेम की डोर से उन्हें खींचना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதிகாரத்துல சொன்னா ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. अगर अधिकार के साथ कहो तो कोई एक भी व्यक्ति नहीं सुनेगा। இன்னைக்குள்ள வாலிபர்கள் இருக்கணும் அதான். आज के जवान का गुण वही है, நீங்க கோபமா சொன்னா கேட்கவே மாட்டாங்க. गुस्से के साथ बोलेगा तो सुनते ही नहीं है। அவங்கள அன்பா கூப்பிடுங்க. उनके प्रेम के साथ बुलाइए, அன்பா கூப்பிட்டு ஜெபத்துல உட்கார வைங்க. प्रेम से बुलाकर उन्हें प्रार्थना में बिठाओ, அவங்களை ஜெபத்துல நடத்துவதற்கு ஒரு பொறுப்பை நீங்க எடுங்க. उनको प्रार्थना में चलने की एक जिम्मेदारी को आप लो, அவங்களை விசாரிக்கிற ஒரு பொறுப்பை எடுங்க. उनको पूछताछ करने की जिम्मेदारी को आप लो। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்கள்ல நாங்க நின்னு கொண்டிருந்தோம். गए हफ्ते दिनों में हम यहाँ पर हम खड़े थे, சாயங்காலம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ட்ரக்ஸ் அடிக்கிற கூட்டம் வரும். शाम को देखो तो सभी लोग एक ड्रग्स लेने वाले लोग आके बैठे रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்டான்லி பிரதர் அங்க போய் பேசிட்டு வந்தாங்க. स्टैनली ब्रदर जाके उनसे बात कर आए, அதுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? जाकर उन्होंने कहा जानते அவங்கள हैं குறித்து எனக்கு ஒரு பாரம் இருக்கு. उनके लिए एक बोझ है मेरे लिए। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்கட்ட சொன்னாங்க சண்டே ஈவினிங் வாங்க நீங்க. उनको बोला रविवार के शाम को आप आ जाओ। நான் உங்களுக்கு என் வசனத்தை சொல்ல போறது இல்ல. मैं अपने वचन को नहीं बताने वाला हूँ, உனக்கு எப்படி வாழணும் கற்றுக் கொடுக்க போறேன். कैसे जीना है मैं तुम्हें सिखाऊंगा। அவங்கள குறித்து எனக்கு ஒரு பாரம் இருக்கு. उनके लिए मुझे एक बोझ है, இவங்கள குறித்து இருக்காதா? इनके लिए मुझे बोझ नहीं रहेगा क्या? ஹல்லேலூயா. हालेलुया। சர்ச்சுக்கு வெளியே நிக்கிறவன குறித்து எங்களுக்கெல்லாம் பாரம் இருக்கு. कलीसिया के बाहर खड़े उनके लिए अगर हमारे लिए बोझ होगा तो, சர்ச்சுக்குள்ள வந்திருக்க உங்களை குறித்து எங்களுக்கு அதை விட कलीसिया के अंदर आप जो बैठे उनके लिए हमारे लिए अधिक बोझ है आपके लिए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. परमेश्वर के अंदर स्थिर रहो। ஹல்லேலூயா. हालेलुया। 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது. पहला कोरिन्थियों 7वां अध्याय 24वां वचन कहता है, நீ அழைக்கப்பட்ட அழைப்பில நிலைத்திருங்க. तुम्हारा जो बुलावा है उस बुलावट में आप स्थिर रहो। 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது. दूसरा कोरिन्थियों 3 अध्याय 11वां वचन कहता है, நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்கும். स्थिर खड़े रहना अधिक महिमा रूपी है। ஹல்லேலூயா. हालेलुया। எது நிலைச்சிருக்கிறதோ அதான் மகிமைப்படும். जो स्थिर खड़ा रहता है वही महिमा को पाएगा। அதுதான் மறுபடியும் சொல்றேன். इसके लिए मैं फिर से உங்க कहता हूं, விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருங்க. आपके विश्वास जीवन में आप स्थिर बने உங்க रहो, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருங்க. आपके आत्मिक जीवन में आप स्थिर बने रहो, உங்க அபிஷேகத்துல நிலைத்திருங்க. अपने अभिषेक में स्थिर बने உங்க रहो, ஜெபத்துல நிலைத்திருங்க. अपनी प्रार्थना में स्थिर रहो, கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருங்க. परमेश्वर की कलीसिया में स्थिर रहो, அதிக மகிமை உள்ளதாய் மாறும். बहुतायत महिमा रूप में बनोगे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த வசனத்தை முழுமையா வாசித்தோம் அப்படினா उस वचन को पूरी तरह से हम पढ़ेंगे तो 3 அதிகாரம் 11 வசனத்துல दूसरा कोरिन्थियों 3 अध्याय 11वां वचन में पढ़ेंगे तो அழிந்து போவதே மகிமை உள்ளதா இருக்குனா जो नाश होने वाला है अगर वही महिमा रूपी है, நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. स्थिर रहने वाला अधिक महिमा रूपी रहेगा। ஒளிந்து
போவதே மகிமையுள்ளதா இருக்கிறதுங்க. जो नाश होने वाला वही महिमा रूपी रहता है, அப்ப तो நிலைத்திருப்பது எவ்வளவு மகிமையா இருக்கும். जो स्थिर रहेगा वो कितना तेजमय होगा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. இந்த வசனத்தை ஒரு நாள் மலை ஜெபத்துல நம்ம பார்த்தோம். इस वचन को मैं पहाड़ी प्रार्थना में एक दिन देखा था ஒரு हमने. சிறந்த மகிமையை கர்த்தர் நம்முடைய ஊழியத்துல வைக்கிறார். एक श्रेष्ठ तेजी को परमेश्वर हमारे सेवका में रखा है. ஹalleluya हालेलुया. இன்றைக்கு நம்ம முதலாவதாக நிலைத்திருக்கிற அனுபவத்துல வரணும். आज हम पहले एक स्थिर रहने वाले अनुभव में आना है. ரீசன் மட்டும் சொல்லாதீங்க. कारण बहाने मत बनाओ. ஹalleluya हालेलुया. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்வதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். आज हम बोलने के लिए कई सारे बहाने बनाते हैं. நம்முடைய கஷ்டத்தை ஒரு ரீசனா சொல்லலாம். हमारे कष्ट को एक कारण बताते हैं. என்னுடைய வேலையை ஒரு ரீசனா சொல்லலாம். मेरी नौकरी को एक कारण बताते हैं. என்னுடைய படிப்பு ஒரு ரீசனா சொல்லலாம். मेरी पढ़ाई को एक कारण बताते हैं. நான் சொல்றேன் காரணங்கள் 1000 காரணங்கள் இருக்கலாம். कई सारे कारण हो सकते हैं. அதையும் மீறி கர்த்தருக்காக செயல்படுவது தான் ஒரு உத்தமமாய் இருக்கிறது. उसके विपरीत भी परमेश्वर के स्थिर खड़ा रहना एक अच्छा जीवन है. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படினா एक सच्चाई को अगर आपसे कहना हो तो இன்னைக்கு நீங்க நான் கேட்க சொல்ல 1000 ரீசன் எனக்கு சொல்லலாம். अगर आपको पूछो तो 100 बहाने मुझे आप बता सकते हो. ஏன் தம்பி வரல அப்படினா நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவீங்க. आप पूछो तो बोलोगे मैं सो गया. எனக்கு படிப்பு இருந்துச்சுனா சொல்லுவீங்க. मुझे पढ़ाई ऐसे आप कहोगे. நான் வேலைல இருந்து லேட்டா தான் வந்தேன்னு சொல்லுவீங்க. मैं काम से देरी से ऐसे आप कहोगे. நான் சொல்றேன் இன்னைக்கு 1000 ரீசன் நீங்க எனக்கு சொல்லலாம். हो सकता है आप कई 100 कारण मुझे आप बता सकते हो. ஆண்டவர் வருவார் தெரியுமா? परमेश्वर जब आएंगे तब ना அன்னைக்கு உங்க ரீசனை காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். आप जो बहाने बताओगे परमेश्वर कान लगाकर भी आपकी नहीं सुनेगा. हालेलुया हालेलुया. நம்ம சொல்ற ரீசனை கேட்க கூட மாட்டார் ஆண்டவர். आप जो कारण बताते हो परमेश्वर सुनेगा भी नहीं. காரணம் சொல்ற நாட்கள் இன்னைக்கு தான். कारण बताने के दिन आज ही है. இந்த இரவுல இயேசு கிறிஸ்து வந்தா आज के रात परमेश्वर का आगमन रहा तो காரணமே சொல்ல முடியாது நம்ம. आप कारण ही नहीं बता सकते हो. ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்வார். परमेश्वर एक ही कार्य को कहेगा. நீ நிலைத்திருக்கிற நரகத்துக்கு போ. आप स्थिर नहीं हो नरक में जाओ. हालेलुया हालेलुया. அவ்வளவுதான் காரணம் கேட்க மாட்டார். कारण नहीं सुनेगा. ஏன்னா இனி வரப்போகிறவர் காரணத்தை கேட்கிறவர் அல்ல. लेकिन अभी जो आने वाला है कारण को सुनने वाला नहीं है. हालेलुया हालेलुया. அத சொல்றேன் இன்னைக்கு காரணத்தை சொல்லி आज कारण को बताकर நீங்க தப்பிக்கல. आप बच नहीं रहे நீங்க हो. எங்கேயோ மாட்ட போறீங்க. आप कहीं तो फंसने वाले हो. हालेलुया हालेलुया. இன்னைக்கு நீங்க காரணம் சொல்றீங்க தெரியுமா? आज आप जो कारण बता रहे हो ना இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நான் தப்பிச்சு போறேன். हो सकता है मैं आप बचकर जा रहा हूं कर ஒரு பெரிய வலையில மாட்ட போறீங்க. एक बड़े से जाल में फंसने वाले हो. हालेलुया हालेलुया. हालेलुया हालेलुया. முன்னாடி ஒரு தம்பி தீப்பற்றி பிடிக்கும் பொழுது आगे एक लड़का जब आग में जल रहा था. யாரோ ஒரு பிள்ளை வந்து தீயில எரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது एक बच्चा जब एक आग में जल रहे थे. நாங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? हम बिना चिंता के रह सकते हैं நாங்க क्या? கதறாம இருக்க हम முடியுமா? कराए बिना रह सकते हैं क्या? ஒவ்வொரு நாள் உங்களுக்காக கதறி கொண்டு இருக்கிறோம். हम आपके लिए कर्रा कर रो रहे ஒவ்வொரு हैं. நாள் உங்களுக்காக கதறி கொண்டு हर एक இருக்கிறோம். दिन आपके लिए हम कर्रा रहे हैं. हालेलुया हालेलुया. ஏன்னா நீங்க நித்திய நரகத்துக்கு போயிரக்கூடாது. क्योंकि आप अनंत काल के नरक में आप नहीं जाना நித்திய है. நரகத்துக்கு போயிரக்கூடாது. अनंत काल के नरक में नहीं जाना है. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. परमेश्वर के अंदर स्थिर रहो. हालेलुया हालेलुया. हालेलुया हालेलुया. இரண்டாவது காரியத்துக்கு போயிடுவோம். दूसरे विषय की ओर जाएंगे. நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. समय बीत रहा है. யாத்திரை 40ஆம் அதிகாரத்தில் 20 ல இருந்து 25 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது निर्गमन 40वां अध्याय 20 से हम 25 वचन तक हम पढ़ते हैं. எல்லா பொருட்களையும் அங்கு ஒழுங்காக வைக்கிறார். सभी वस्तुओं को ठीक ठाक जगह पर रखता है. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய குத்து விளக்கு எங்க இருக்க வேண்டும்? अंदर जो दीप का रखना है दीपक का रखना वो भी ठीक ठाक रखा அங்க है. இருக்கிற அப்பங்கள் எப்படி அடுக்கப்பட வேண்டும்? वहां पर जो रोटी कैसे रखना है वो भी रखा गया தூப है. கலசம் எப்படி பயன்படுத்தப்பட धूप வேண்டும்? के कलश को कैसे इस्तेमाल करना है எல்லாவற்றையும் ஒழுங்காக அடுக்கி வைக்கிறார். सभी को ठीक तरह से लगा कर रखा है. நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? दूसरा हमारे जीवन में क्या जानते हैं क्या? ஒழுங்குபடுத்தப்பட்டதா இருக்கணும். हमारा जीवन ठीक ठाक रहना है. வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. हमारे जीवन को ठीक करना है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. तीतु का पहला अध्याय 5वां वचन कहता நீ है குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு जो आप में जो कमियां है उसे ठीक करने के लिए இன்னைக்கு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. अपने जीवन को ठीक कीजिए. ஒரு 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 நேரத்துல குறிச்சு இந்த நேரத்துல நான் இத தான் பண்ணுவேன்னு செய்யுங்க. अपने समय को नियुक्त कीजिए. इस समय पर मैं यही करूंगा करके उसे இந்த நேரத்துல कीजिए. நான் படிப்பேன். इस समय मैं पढ़ूंगा. இந்த நேரத்துல நான் விளையாடுவேன். इस समय पर मैं இந்த खेलूंगा. நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் மீட் इस பண்ணுவேன். समय पर मैं अपने दोस्तों இந்த से நேரத்துல मिलूंगा. நான் ஜெபிப்பேன். इस समय में प्रार्थना करूंगा. எல்லாத்துக்கும் டைம் கொடுங்க. सभी को आप अपना நீங்க समय விளையாட दीजिए. வேண்டாம்னு நான் சொல்லவே मैं ऐसा नहीं மாட்டேன். कहता आप मत खेलो. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண வேண்டாம்னு मैं சொல்லவே ऐसा नहीं कहता மாட்டேன். हूं कि अपने दोस्तों से मत मिलो. இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் इस பண்ண போறீங்க? समय आप एंजॉय नहीं करोगे फिर कब करोगे? ஆனா ஒண்ணு और एक क्या வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கணும். अपने जीवन में एक स्थिरता आना எல்லாத்துக்கும் है. நேரத்தை கொடுக்கிற நாம आपका जीवन में आप सभी को जब हम समय देते हैं கர்த்தருக்கும் நேரத்தை கொடுக்கணும். परमेश्वर को भी समय देना है. ஹalleluya हालेलुया. கர்த்தருக்கு ஒரு சண்டே மாத்திரம் இல்ல, परमेश्वर के लिए सिर्फ इतवार नहीं ஒவ்வொரு நாளும் हर एक दिन ஒவ்வொரு நாளும் हर एक दिन கர்த்தருக்கு ஒரு நேரத்தை வைங்க. परमेश्वर के लिए समय नियुक्त உங்க कीजिए. வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. अपने जीवन को ठीक करो. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. प्रेरित के 15 अध्याय 17 वचन ऐसे कहता है நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். मैं गिरा हुआ दाऊद के तंबू को फिर से उठकर खड़ा அதை करूंगा. கட்டி எழுப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, बांध कर खड़ा कर परमेश्वर कहता है நான் மறுபடியும் சீர்படுத்தி அதை
செவ்வையாக நிறுத்துவேன். उसे ठीक करके फिर से उसे खड़ा करूंगा। அல்லேலூயா. हालेलुया। செவ்வையாக நிறுத்துவார் அவர். अच्छी तरह से खड़ा करेगा। அதனால தெரியுமா நல்ல ஒழுங்குபடுத்தி அவர் நிறுத்துவார். अच्छी तरह से ठीक करके उसे खड़ा करेगा। உங்க ஆவிக்குரிய ஜீவன் விழுந்து போய் கிடக்குது. अगर हमारा आत्मिक जीवन गिरा हुआ है क्या? உங்க ஜெப ஜீவன் விழுந்து போய் आपका கிடக்குது. प्रार्थना का जीवन गिरा हुआ है क्या? அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. आप परमेश्वर से कहो, இந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் इस ஒழுங்குபடுத்துங்க. दाऊद के तंबू को परमेश्वर फिर से आप खड़ा कीजिए। மறுபடியும் என்னை நிலைநிறுத்துங்கப்பா. फिर से आप खड़ा कीजिए। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 61 அதிகாரத்தின் 3 வசனம் சொல்லுகிறது. ईसाया 61 का अध्याय 3 वचन कहता है, அந்த சீர்படுத்திட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. उसे ठीक करके परमेश्वर कहता है, இவர்கள் என்னுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களா இருக்கிறார்கள். ये मेरे महिमा के लिए स्थापित किए हुए नीति के वृक्ष हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒரு மனிதன் சீர்பட்டதுக்கு அப்புறம் தான் एक मनुष्य को ठीक करने के बाद ही கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில மகிமையாய் மாற்ற விரும்புகிறார். परमेश्वर के रूप जीवन को महिमा रूपी बदलता है। ஒன்று நிலைத்திருங்க. पहला स्थिर रहो, இரண்டாவது ஒழுங்குபடுத்துங்க வாழ்க்கை. फिर से ठीक करो अपने जीवन को। மூன்றாவதாக तीसरा 40 அதிகாரம் 29 வசனம். யாத்திராகமம் 40:29. 40वां अध्याय 29वां वचन। தகன பலிபீடத்தை வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியும் செலுத்தினான். அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக அங்கு பலி செலுத்தினான். वहां पर उसने बलि चढ़ाया। அல்லேலூயா. हालेलुया। ஆசரிப்பு கூடாரத்துல அப்படியே வந்து மகிமை வந்து இறங்கலங்க. मिलाप वाले तंबू में ऐसे महिमा करनी उतरी। ஆண்டவர் சொன்னபடி நிறுத்தப்பட வேண்டும். परमेश्वर जैसे बोला है उसे खड़ा करना है। ஆண்டவர் சொன்னபடி பொருட்கள்லாம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். परमेश्वर जैसे बोला वैसे वस्तुओं को लगाना है। ஆண்டவர் சொன்னபடி பலியிடப்பட வேண்டும். परमेश्वर ने जैसे बोला वैसे बलि चढ़ाना है। மூன்றாவது ஒரு பலியான வாழ்க்கை நமக்கு இருக்கணும். वैसे हमारा बलि का जीवन भी होना है। தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 இருந்து 8 வரைக்கும் பார்க்கும்போது दूसरा तीमुथियुस 6:8 से जब हम पढ़ते हैं, பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லுகிறார். प्रेरित पौल ऐसे कहते हैं, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். मैं अभी से बलि के रूप में मैं बहाया गया हूं। ஆனா இந்த வார்க்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் इसे मैं बहाने के बाद என் விசுவாச ஓட்டம் முடிஞ்சிரும். मेरा विश्वास का जीवन समाप्त அதுக்கு होगा। அப்புறம் எனக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும். उसमें नीति का मुकुट मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கிரீடத்தை பெறணுமா? अगर हमारे जीवन में नीति के मुकुट को पाना है क्या? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பானபலியாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். हमारा जीवन एक बलि के रूप में वो देना है हमें। பலியாக அர்ப்பணிக்கப்பட बलि வேண்டும். के रूप में अर्पण करना है। நீங்க அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. बिना अर्पण के जीवन हम नहीं जीना है। அல்லேலூயா. हालेलुया। ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. रोमियो के 12 अध्याय पहला वचन में पढ़ते இப்படியாக हैं, சகோதரரே ऐसे मेरे भाइयों உங்கள் சரீரத்தை பரிசுத்த உண்மையான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்க. நீங்க अपने पवित्र रूप से अपने जीवन बलि के रूप में अपने आप को सौंपो। அல்லேலூயா. हालेलुया। ஒப்புக்கொடுக்கறோமா? सौंप रहे हैं क्या? நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. आप परमेश्वर से आप बोलिए, என் சரீரத்தை நான் ஒப்புக்கொடுக்கறேன். मेरे शरीर को अपने आप को सौंपता என் हूं। சரீரம் சில நேரம் செட் ஆக மாட்டேங்குது. मेरा शरीर उसके नीति से अनुकूल नहीं बनता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டு செட் படுத்துவார். परमेश्वर से अनुकूल बनाएगा। சரியான நேரத்துல எந்திக்க வைப்பார். सही रूप से आपको परमेश्वर आपको சரியான उठाएगा। நேரத்துல ஜெபிக்க வைப்பார். सही समय पे आपको प्रार्थना करने लगाएगा। சரியான நேரத்துல ஓட வைப்பார். सही समय पे आपको दौड़ने लगाएगा। எப்பொழுது தெரியுமா? कब जानते हैं क्या? நம்ம ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது. अब जब अपने आप को परमेश्वर को हम अर्पण करते हैं, நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. आप परमेश्वर से बोलिए, நமக்காய் வாழ ஆசைப்படுறேன். परमेश्वर आपके लिए जीना चाहता हूँ, உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் आपकी ஆசைப்படுறேன். सेवकाई करना चाहता हूँ, இன்னைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்? मैं अपने आप को अर्पण करता என்ன हूँ, உருவாக்குங்கன்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. मुझे आप तैयार कीजिए ऐसे आप कहिए। அல்லேலூயா. हालेलुया। என்ன உருவாக்குங்கன்னு கேளுங்க ஆண்டவர்ட்ட. परमेश्वर आप मुझे तैयार कीजिए ऐसे आप कहिए। அல்லேலூயா. हालेलुया। அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை अपने இருக்கும். आप को अर्पण का जीवन आपका होना है। நான்காவதாக चौथा, நான் யாத்திராகமம் 40 அதிகாரத்தின் 30 32 வசனங்களை பார்க்கும் பொழுது निर्गमन 40 30 32 वचन को पढ़ते हैं। மோசேக்கு கற்பித்தபடியே ஆ. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்த போதும் ம். பலிபீடம் அண்டையில் சேருகிற போதும் ம். அவர்கள் கழுவி கொண்டார்கள். ஓகே, கழுவி கொண்டார்கள். அல்லேலூயா. हालेलुया। நீங்க இதே காரியத்தை 9 இருந்து 16 வரைக்கும் பார்க்கும் பொழுது अब 9 से 16 तक अध्याय में पढ़ते हैं அங்க तो ஒவ்வொரு பொருளுமே அபிஷேகம் பண்ணப்படுகிறது. हर एक वस्तु को अभिषेक किया जाता है। எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தப்படுத்துவையாக. हर एक वस्तु को अभिषेक देकर उसे पवित्र करो। அல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். अपना पवित्र हुआ एक जीवन होना है। எல்லா பொருளையும் ஆசரிப்பு கூடாரத்துல அபிஷேகம் பண்ணணும். हर एक चीज को मिलाप वाले तंबू में अभिषेक करना है। அது மோசேயுடைய வேலையா वो இருந்தது. मूसा का काम था। அது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் பரிசுத்தமாக்கப்படுகிறது. वो अभिषेक करने के बाद ही वो पवित्र होता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய கேள்வி என்ன? மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? हमारे जीवन में सबसे बड़ा प्रश्न क्या है जानते நான் हैं எப்படி क्या? பரிசுத்தமா வாழ முடியும்? मैं कैसे पवित्र जीवन व्यतीत कर என்னால सकता हूँ? பரிசுத்தமா வாழ முடியலையே. मैं पवित्र जीवन व्यतीत नहीं कर पा रहा हूँ। அபிஷேகம் வந்துட்டா பரிசுத்தமா வாழ்ந்துடலாம். अगर अभिषेक अगर आपके ऊपर आ गया तो पवित्र जीवन जी सकते हो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னைக்கு நம்ம எதற்கு கவலைப்படணும்? अब किस चीज की हमें चिंता करना है? பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஒரு கவலை இருக்கணும். पवित्र जीना है ऐसे
चिंता होनी चाहिए। பரிசுத்தமாய் வாழ வைக்கிற அபிஷேகம் எனக்கு வேண்டுங்கிற முதல் கவலை இருக்கணும். और पवित्र जीवन में व्यतीत करने के लिए जो मुझे सहायता करेगा अभिषेक मुझे चाहिए, उसी पर की चिंता होना है। நீங்க ஆண்டவரே கேளுங்க, என்ன அபிஷேகிங்கப்பா. आप पवित्र मांगे, परमेश्वर मुझे अभिषेक எனக்குள்ள உங்களுடைய அபிஷேகத்தை தாங்க. मेरे अंदर आपके अभिषेक को நான் दीजिए। பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுறேன். पवित्र जीना चाहता हूँ। என் வாழ்க்கையில பாவம் வேண்டாம். मेरे जीवन में पाप नहीं चाहिए। நான் மத்த வாலிபனை போல பாவம் செய்ய விரும்பல. मैं दूसरे जवान के समान में पाप नहीं करना चाहता மற்ற हूँ। ஜனங்களை போல பாவம் செய்ய விரும்பல. मैं दूसरे लोगों के समान पाप में मुझे नहीं गिरना है। அபிஷேகத்தை தாங்கன்னு கேளுங்க. मुझे अभिषेक चाहिए, ऐसे मांगो। அபிஷேகம் பெறாதவர் அபிஷேகத்தை கேளுங்க ஆண்டவரே. अभिषेक जिन्होंने नहीं पाया अभिषेक को परमेश्वर से मांगिए। ஆண்டவர் எங்கனால அபிஷேகம் ஊற்றுவார். परमेश्वर किसी भी दिन परमेश्वर अभिषेक को ஆண்டவர் மேல் है। தண்ணீரை ஊற்றுவார் அவர். जो प्यासा है परमेश्वर के पानी को उंडेलेगा। ஆண்டவர்ட்ட கேட்டு பாருங்க. आप मांग कर देखो, நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். निश्चित रूप से आप उसे पालोगे। ஒன்று நாம் நிறுத்தப்பட்ட அனுபவத்துல இருக்கோம். पहले हमें खड़े रहने में अनुभव में आना है। இரண்டாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட அனுபவத்துல இருக்கோம். दूसरा हमें ठीक किए हुए अनुभव में आना है। மூன்றாவது அர்ப்பணிக்கப்பட்ட அனுபவத்துல तीसरा இருக்கோம். अर्पण किए हुए अनुभव में आना है। நான்காவதாக பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கோம். चौथा पवित्र किए हुए अनुभव में आना है। ஐந்தாவதாக பாருங்க, पांचवा देखिए, 40 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது, 40वां अध्याय 33वां वचन देखिए। வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி और निवास के चारों ओर के वेदी के आसपास के आंगन को खड़ा करके பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். और आंगन के द्वार के पर्दे को लटका दिया। இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். इस प्रकार मूसा ने सब काम को पूरा ஆண்டவர் என்ன किया। பண்ணார் தெரியுமா? चौथा क्या किया जानते हैं क्या? வாசஸ்தலத்தை நிறுத்திட்டாரு, निवास स्थान को खड़ा किया, பலிபீடத்தை வச்சிட்டாரு, वेदी की स्थापना की, பிரகாரத்தெல்லாம் சரி பண்ணியாச்சு. उसके आंगन को सब ठीक ठाक किया। செய்கிற வேலை என்ன தெரியுமா? सभी काम को क्या किया जानते हैं क्या? பிரகாரத்தின் தொங்கு திரையை அங்க தொங்க வைத்தான். वहां पर उन्होंने पर्दों को उसने लटका दिया। என்ன தெரியுமா? उसका मतलब क्या जानते हैं பிரகாரம் क्या? என்பது வெளிப்புறம். आंगन बोलो तो बाहर के स्थान है। வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். जीवन में एक पाबंदी होनी चाहिए। ஹalleluya. हालेलुया। வெளியே இருக்கிற எதுவும் என்ன தொடக்கூடாது. बाहर का कोई भी चीज मुझे नहीं छूना है। ஹalleluya. हालेलुया। இங்க மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ये तीन विषय यहाँ पर कहा गया है। வாசஸ்தலம், निवास स्थान, கர்த்தர் தங்குகிற இடம், परमेश्वर निवास करने का जगह, அதனுடைய ஆவிக்கு அடையாளமாய் இருக்கு. वो मेरे आत्मा के उदाहरण में है। ஏன்னா தேவன் ஆவியானவர். क्योंकि परमेश्वर आत्मा है, என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணையும். उनके आत्मा मेरी आत्मा जुड़ जाती है। அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பலிபீடம். दूसरा वेदी, இது என்னுடைய ஆத்துமாவுக்கு அடையாளமாய் இருக்கு. ये मेरे आत्मा के उदाहरण में என்னுடைய है। ஆத்துமாவை நான் பலியாய் ஒப்பு கொடுக்க मेरे வேண்டும். आत्मा को मुझे बलि के रूप में चढ़ाना है ஆண்டவருக்காய் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கணும். और आत्मा को परमेश्वर के लिए मैं अर्पण करना है। மூன்றாவது பிரகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. दूसरा आंगन कहा गया இது है, என்னுடைய வெளிப்புற சரீர வாழ்க்கை. ये बाहरी मेरे शारीरिक जीवन है। ஹalleluya. हालेलुया। இப்போ ஆவியையும் आत्मा, प्राण ஆத்துமாவையும் और आत्मा को சரீரத்தையும் और शरीर को சுற்றி தொங்கு திரைகள் இருக்கிறது. गिर्द गिर्द पर्दे लटका गए हैं। இதுல இருந்து ஒரு காரியம் என்ன தெரியுமா? इस एक वचन को कार्य को क्या என் समझते हैं क्या? சரீரத்தையும் பாவம் தொடக்கூடாது. मेरे शरीर को भी पाप नहीं छूना है। என்னுடைய ஆவியையும் பாவம் தொடக்கூடாது. मेरे प्राण को भी पाप नहीं छूना है। என்னுடைய ஆத்துமாவும் பாவத்துக்கு உட்பட்டக்கூடாது. मेरे आत्मा भी पाप के अंदर नहीं जाना है। ஹalleluya. हालेलुया। இந்த மூன்றையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நான் வைக்கணும். एक तीनों विषय को मुझे एक बंधन के अंदर रखना है। ஹalleluya. हालेलुया। அதை சிம்பிளா சொன்னா இப்படி சொல்லலாம். साधारण रूप से कहूं तो உன் யோசனை, मेरी सोच, உன்னுடைய நினைவு, मेरी विचार, அடுத்து உன்னுடைய பேச்சு, मेरी बोल, உன்னுடைய செயல், मेरी क्रिया, இது எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்கும். ये सभी कुछ बंधन में रहना है हमारे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யோசிக்கும் பொழுது கூட நம்ம கட்டுப்பாடு இருக்கும். मैं जब सोच रहा हूं तो भी मैं परमेश्वर के बंधन में रहना பேசும் பொழுது है। கட்டுப்பாடு இருக்கணும். जब मैं बोल रहा हूं तो परमेश्वर के बंधन வாயில में रहना है। வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க जो கூடாது. मुंह में जो आया सब कुछ नहीं बकना है। ஹalleluya. हालेलुया। அடுத்து என்னுடைய செயல், मेरी क्रिया, मेरी நான் चाल செய்கிற चलन, ஒரு காரியம் मेरी हर जो करने वाला हर एक कार्य, பக்கத்துல இருக்கிற சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இடரலா இருக்க கூடாது. मेरे आजू बाजू जो भी भाई है उनको बाधा या रुकावट नहीं पहुंचाना है। இப்படி ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் ऐसे एक पाबंदित जीवन आप व्यतीत करोगे तो அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? आगे क्या होगा जानते हैं क्या? மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடி, परमेश्वर का बादल आके उस जगह पर भर देगा। மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. महिमा उस निवास स्थान को भर देगा। அங்க டூ டைப்ஸ் ஆஃப் glory அங்க இருக்கு. वहाँ पर दो प्रकार की महिमा है वहाँ पर। ஹalleluya. हालेलुया। ரெண்டு விதமான மகிமை அங்க இறங்குது वहाँ பாருங்க. दो प्रकार की महिमा वहाँ पर आके उतरती है। ஒன்று ஆசரிப்பு கூடாரத்தை மூடுகிற ஒரு மேகம் வருது. एक तंबू को ढकने वाली एक मेघ आकर उतरती है। இரண்டாவது दूसरा வாசஸ்தலத்துக்கு உள்ளாக நிரப்புகிற மகிமை வருது. निवास स्थान के अंदर आने वाली एक तेजी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு अनेகருக்கு வெளிப்புற மேகம் தான் கண்ணுக்கு தெரியும். कई सारे लोगों के बाहरी रूप का परमेश्वर का बादल ही दिखता ஆனா है। ஒரு உண்மை தெரியுமா? एक सच्चाई जानते हैं क्या? அந்த வசனங்களை நம்ம வாஸ்து பார்த்தோம்னா आगे वचन को जब हम पढ़ते हैं, வெளியே இருக்கிற மேகம் அப்பப்ப எலும்பும் கீழ உட்காரு எலும்பும் கீழ உட்காரு. जो बाहर का जो बादल जो है उठता है बैठता है, उठता है बैठता है, बनता चलता रहता ஆனா है। உள்ள போய் இருக்கிற மகிமை இருக்குல்ல, जो अंदर जो परमेश्वर की जो तेजी है ना, ஒரு நாளும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வராது. किसी भी समय उस तंबू से बाहर नहीं आएगा।
ஹalleluya 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 வெளியே இருக்கிற மேகம் அப்பப்போ ஆசரிப்பு கூடாரத்து மேல தங்கும் जो बाहर का जो बादल है वो तंबू के ऊपर आगे उतरता है उठता है அப்பப்போ முன்னாடி போயிட்டே இருக்கும் कभी आगे बढ़ता जाता रहता है ஹalleluya ஹalleluya இது நம்மை நடத்துகிற கர்த்தருடைய மகிமை ये हमें चलाने वाला परमेश्वर की महिमा ஆனா है நம்மை நடத்துகிற கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கணும் அப்படினா अगर जो चलाने वाला परमेश्वर की महिमा हमारे ऊपर रहना है तो கர்த்தருடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கேருபீன்கள் மேல நிலைத்திருக்க வேண்டும் जो परमेश्वर की महा अभिषेक जो परमेश्वर के निवास स्थान के अंदर उस केरुबीन के ऊपर स्थिर रहना है உன்னுடைய உள்ளான வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கலனா अगर अंदरूनी जीवन में परमेश्वर की महिमा अगर स्थिर नहीं रहती है तो வெளிய மகிமை செயல்படவே முடியாது बाहरी रूप से महिमा क्रिया नहीं कर सकती மகிமை है நடத்த முடியாது महिमा नहीं चला सकती மகிமை है உறவு வராது महिमा का संबंध नहीं பகல்ல आएगा மேகம் வராது सवेरे के समय में बादल नहीं இரவுல आएगा அக்கினி வராது रात के रूप में अग्नि नहीं आएगा எப்ப வரும் தெரியுமா कब आएगा जानते हैं क्या மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அந்த மகிமையின் மேகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் महा पवित्र स्थान पे उस महिमा का बादल हमेशा बना रहना है கிருபாசனத்திலிருந்து எழும்புகிற கர்த்தருடைய மகிமை எப்பொழுதும் இருக்க வேண்டும் परमेश्वर के जगह से निकलने वाले महिमा हमेशा बना रहना இன்னைக்கு है மகிமை எங்க வேணும் தெரியுமா महिमा कहां पर होना जानते हैं क्या எனக்கு உள்ள இருக்கணும் मेरे अंदर होना है ஹalleluya ஹalleluya. எனக்கு உள்ள மகிமை தங்கி இருந்தது அப்படினா मेरे अंदर अगर महिमा निवास करता है तो என்னுடைய ஆத்மாவுக்குள்ளாக ஒரு கிருபாசனம் இருக்கும் என்றால் मेरे आत्मा के अंदर परमेश्वर का बैठने का स्थल रहा तो ஒரு கேருபீன்கள் இருக்கும் என்றால் केरुबीन लोग रहेंगे तो உடன்படிக்கை பெட்டி இருக்கும் என்றால் वाचा का तंबू रहेगा तो கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கும் परमेश्वर की महिमा पर बना रहेगा உள்ள மகிமை தங்கிருச்சுனா अंदर महिमा बना रहा तो வெளிப்புற மகிமை தானா நடத்தும் बाहर रूप से महिमा अपने आप आपको चलाएगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया வெளிப்புற அக்கினி தேவதா बाहरी रूप से अग्नि की जरूरत है அப்போஸ்தலர்கள் மீது அக்கினி நாவுகள் வெளிப்புறமாய் வந்து இறங்கினது உண்மைதான் प्रेरित लोगों के ऊपर अग्नि के रूप में जीभ उनके ऊपर आकर उतरी थी बाहरी रूप से அது எல்லாரும் பார்த்தாங்க सभी लोगों ने देखा ஆனா உள்ள வந்த அந்நிய பாஷை யாருக்குமே தெரியல लेकिन अंदर जो है अन्य भाषा कोई और नहीं जानते உள்ள थे வார்த்தை மாற ஆரம்பிச்சது अंदर वचन वाक्य बदलने लगा உள்ள வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது अंदर जीवन बदलने लगा இதற்கு காரணம் என்ன தெரியுமா इसका कारण क्या है जानते हैं மேல क्या வந்த அக்கினி அல்ல ऊपर से वो अग्नि नहीं உள்ள வந்த அபிஷேகம் अंदर जो है अभिषेक உள்ள வந்த है மகிமை अंदर जो है உள்ள वो வந்த है அக்கினி अंदर है वो अग्नि है உனக்கு உள்ளாக இன்னைக்கு அக்கினி பற்றி எரிய வேண்டும் आपके अंदर अगर अग्नि भड़क कर चलना है உனக்கு क्या உள்ளாக அபிஷேகம் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் अंदर आपके अंदर अभिषेक बोलता रहना எத்தனை है பேருக்குள்ளாக ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் कितने सालों के अंदर परमेश्वर के अभिषेक बोल रही है எத்தனை பேருக்குள்ளாக ஆவியானுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க कितने सालों परमेश्वर के अभिषेक को स्मरण कर रहे हैं எத்தனை பேருக்கு உள்ளாக தேவ பிரசன்னத்தை உணர்றோம் நம்ம कितने सालों परमेश्वर की प्रसन्नता को अनुभव करते हैं ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அபிஷேகத்துல நடத்த சொல்லு अभिषेक में जब चलाते वक्त நிறைய பேர் துள்ளு குதிப்பாங்க कई सारे उछल कूदते அத हैं வேண்டாம்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேன் उसे नहीं चाहिए ऐसा मैं नहीं कहता ஆனா நான் हूँ ஒன்னு சொல்றேன் लेकिन एक कार्य को कहता हूँ அபிஷேகம் உள்ள போய் தங்கலனா இந்த அபிஷேகம் வீணாய் अगर போயிடும் अंदर अभिषेक जाकर अगर अंदर निवास नहीं करता तो बाहरी अभिषेक व्यर्थ அபிஷேகம் है உங்களோட பேசணும் अभिषेक आपके साथ बोलना உங்களுக்குள்ள है இருக்கிற மகிமை உங்களோட பேசணும் आपके अंदर जो महिमा आपके साथ बोलना है இத செய்யாத தம்பின்னு சொல்லணும் அது इसे मत करो ऐसे उसे कहना है மகனே இது आपसे செய்யாத நான் சொல்லும் बहन इसे मत करो ऐसे वो आपसे कहेगा ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உன்னை நடத்துவாரே पवित्र आत्मा सभी सत्य में तुम्हें चलाएगा பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவாரே आपको नीति के बारे में आपको डांट कर चलाएगा அந்த அபிஷேகம் எங்கே போனது वो இன்னைக்கு अभिषेक कहाँ गए आज के दिन में ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அந்த மகிமையை தாண்டு கொடுக்க விரும்புகிறார் उसी महिमा को परमेश्वर आज आपको देना चाहता மகிமை है மேலையும் மூட உள்ளேயும் நிரப்ப முடியும் महिमा आपको ऊपर से भी ढकेगा अंदर भी भरेगा மகிமை உள்ளே தங்க முடியும் अंदर आपके अंदर निवास कर सकता 35 है வசனம் சொல்லுகிறது 35 वचन कहता கர்த்தருடைய है மகிமை வாசஸ்தலத்திற்குள் தங்கி இருந்தது परमेश्वर की महिमा निवास स्थान के अंदर बना रहा மோசே கூட உள்ள போக முடியலங்க मूसा भी अंदर नहीं जा पाया மகிமை உள்ள வந்தா महिमा अंदर आ जाती கொஞ்சம் है யோசிச்சு பாருங்க जरा सोच कर देखो மோசே யார் தெரியுமா मूसा कौन है जानते हैं क्या உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது आप और मेरे जैसे साधारण व्यक्ति नहीं है கர்த்தருடைய மகிமை அப்படியே முகத்துல வாங்கிட்டு வந்தவர் परमेश्वर की महिमा को ऐसे स्वयं अपने चेहरे पे पाया हुआ व्यक्ति था அப்படிதானே हालेलुया கர்த்தருடைய மகிமை அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறார் महिमा को ऐसे स्वयं आमने सामने पाया हुआ व्यक्ति है வசனம் சொல்லுது वचन कहता है வாசஸ்தலத்துல மகிமை இருந்ததனால இந்த மோசையே உள்ள போக முடியல निवास स्थान में परमेश्वर की महिमा थी तो ये मूसा भी अंदर नहीं जा पाया உள்ள மகிமை இருந்தா अंदर महिमा बनी रही तो மோசையே உள்ள நுழைய முடியல मूसा ही अंदर नहीं जा पाया तो இயேசுவில் எப்படி உள்ள வர முடியும் இயேசுவில் எப்படி உள்ள வர முடியும் येसेबेल आपके अंदर कैसे घुस सकता है ஹalleluya हालेलुया புரியுதா समझ रहे हैं क्या உங்களுக்குள்ளாக மகிமை இருந்ததுனா अगर आपके अंदर महिमा रहा तो பரிசுத்தவான்களே உள்ள வந்து வர முடியாது पवित्र लोग ही बाहर से अंदर नहीं आ सकते तो பாவம் செய்றவன் எப்படி உங்க கூட पाप வருவான் आपके अंदर कैसे आ सकता है ஹalleluya हालेलुया எப்படி பாவம் உள்ள என்றாகும் कैसे पाप आपके अंदर प्रवेश कर सकता है இன்னைக்கு மகிமையால் நிரப்பப்படுங்க आज आप महिमा से भरे இன்னைக்கு जाओ மகிமையால் आज நிரப்பப்படுங்க महिमा में भरो
கர்த்தருடைய மகிமை மேலே எழும்ப ஆரம்பித்தது. परमेश्वर की महिमा ऊपर उठने लगी. 36 வசனம் சொல்கிறது. 36वां वचन कहता है கர்த்தருடைய மகிமை மேலே எழும்ப ஆரம்பித்தது. परमेश्वर की महिमा ऊपर उठने लगी. அவர்களை நடத்த ஆரம்பித்தது. उन्हें चलाने लगा. எப்பொழுதெல்லாம் மகிமை எழும்புகிறதோ कब जब महिमा परमेश्वर की उठने लगी அப்பொழுதெல்லாம் நடக்க ஆரம்பித்தார். तभी वो चलने लगे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஞான தேவ பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, வீட்டை விட்டு வெளியே போனாலும் घर से अगर बाहर जाना है तो ஆண்டவர்ட்ட கேளுங்க, परमेश्वर से पूछो, உங்க மகிமை எனக்கு முன்னாடி போமா? परमेश्वर आपकी महिमा मेरे सामने चलेगा क्या? உங்க மகிமை முன்னாடி போனா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். आपकी महिमा मेरे सामने चलेगी तो मैं घर से बाहर निकलूंगा. கேப்பீங்களா? पूछेंगे क्या? ஹalleluya हालेलुया. கேளுங்க, पूछो, மகிமை நடத்தும். महिमा आपको चलाएगा. மகிமையான பாதையில நடத்தும். महिमा के रास्ते में मार्ग में आपको चलाएगा. மகிமையான தேவன்ட்ட கொண்டு போகும் महिमा நிச்சயமா. रूपी परमेश्वर के पास आपको ले जाएगा. அந்த மகிமை இரவும் பகலும் இருந்தது. वो महिमा दिन रात उनके साथ रहा. இரவும் பகலும் அந்த மகிமை இருந்தது. दिन रात उनके साथ वो बना रहा. 8 வசனம் சொல்லுகிறது. 38वां वचन कहता है பகலிலே மேக ஸ்தம்பம், शुरुआत सवेरे मेघ का स्तंभ, இரவிலே அக்கினி ஸ்தம்பம். रात में अग्नि का स्तंभ. அந்த மகிமை இரவும் பகலும் இருக்குங்க. वो महिमा दिन रात उनके साथ रहा. நீங்க தூங்கினாலும் கர்த்தருடைய மகிமை உங்க கூட இருக்கும். आप सोओगे तो भी महिमा आपके साथ रहेगा. ஹalleluya हालेलुया. எப்பொழுது தெரியுமா? जब कब जानते हैं क्या? பகல்ல அந்த மகிமையில நடந்தா. सवेरे अगर उस महिमा में चलोगे तो ஹalleluya हालेलुया. பகல்ல அந்த மகிமையை பார்த்து நடந்துக்கிட்டு இருங்க. दिन में अगर उस महिमा को देखकर आप चलते रहे இரவுல तो நீங்க தூங்கினாலும் அந்த மகிமை वो காத்துக்கொள்ளும். दिन में रात में जब सोओगे तो महिमा आपको संभाल लेगा. பார்வன் தொட முடியாது, पार्वन आपको छू नहीं सकता. தொட முடியாது, मिस्र लोग आपको छू नहीं सकते. உங்களை காத்துக்கொள்ளும். आपको संभाल लेगा. அந்த மகிமையை நிரப்புதலை उस महिमा की भरावट को கர்த்தர் நீ கொடுக்க விரும்புகிறார். परमेश्वर आपको देना चाहता है. கர்த்தர் அந்த வசனத்தின்படி परमेश्वर इस वचन के ஒரு द्वारा மகிமையை நிரப்புதல் இந்த வாசஸ்தலத்தில் கொண்டு வருவார். महिमा की भरने को उस निवास स्थान में लाने के लिए ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். हम अपने आप को सौंप कर प्रार्थना करेंगे. எல்லாரும்